அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜலாலுத்தீன் அல் அஸரி. இது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு. ஒரு வாரத்துக்கு முன்னால 2 வீடியோக்களை வெளியிட்டிருந்தேன் யூடியூப்ல. இரண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹசன் அலி உமரின் மன்ஹஜ் தடுமாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்திருந்தது. அதுல முதலாவது வீடியோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரக்கூடியது. தமிழ்நாடு அஹ்லே ஹதீஸ் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டது எப்போது அப்படிங்கிறது பேசியிருந்தேன். அதுல வரலாற்று பின்னணி, குறிப்பிட்ட விஷயத்தோட வரலாற்று பின்னணி பேசியிருந்தேன். இரண்டாவது, இஜ்மா விளக்கம் ஹசன் அலியின் தடுமாற்றம் அப்படிங்கிற வீடியோ கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குரியது. அதுதான் நேரடியாக தலைப்பில் நம்ம பேசுறோம். இந்த இஜ்மா விளக்கம் ஹசன் அலியின் தடுமாற்றம் என்பதற்குரிய பின்னணித்தான் தமிழ்நாடு அஹ்லே ஹதீஸ் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டது எப்போது அப்படிங்கிறது. ஏன் இந்த தலைப்பு போட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வருடமாக ஹசன் அலி உமரி அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு, சர்வதேச பிறை நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள், அதே போல ஜம்இய்யத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், ஜாக் என்று சுருக்கமா சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, இவங்கள போன்றவங்களை அதிகமாக தாக்கி எழுதுறார், தாக்கி பேசுறார். அப்படி பேசும்பொழுது அவங்களுடைய குறைகளை பேசுறாரு. அதுல பிரச்சனை இல்லை. அவர் அதற்குரிய ஆதாரங்களோடு வைத்து பேசினால் அந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட வேண்டியதுதான். ஆனால் அங்க எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இஜ்மா என்பதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். எதற்கு? மற்றவங்களை வழிகேடர்கள் என்று சொல்வதற்கு. ஜாக் அமைப்பு வழிகேட்டில் இருக்கு, சர்வதேச பிரிவுகளுக்கும் வழிகேட்டில் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க இஜ்மாவுக்கு முரண்படுறாங்க என்றெல்லாம் பேசுறாங்க. ஆனா உண்மையில பார்த்தோம்னா ஜாக் அமைப்பு சரி, சர்வதேச பிறை நிலைப்பாடு எடுக்கக்கூடிய மிக பெரும்பாலான சகோதரர்கள் சகோதரிகளும் சரி, இஜ்மா என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யறாங்க. எந்த இஜ்மாவை? இஜ்மா சஹாபான்ற விஷயத்த பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யறாங்க. அந்த குறிப்பிட்ட விஷயத்துல இஜ்மா இருக்குதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அந்த விஷயத்துல அவங்களுக்கு தெளிவுபடுத்தும். தெளிவு வர வரைக்கும் பொறுமையாக தொடர்ச்சியாக அந்த மக்கள்கிட்ட தாவா செஞ்சு அவங்களை சரிப்படுத்துவதற்கான முயற்சி செய்யும். ஆனால் அந்த பொறுமை, அவங்களுக்கு தாவா செய்யணும் அப்படிங்கிற இலக்கு ஹசன் அலி கிட்ட இல்ல போல தெரியுது. அவர் என்ன செய்யறாரு? எப்பொழுதுமே இவங்களை வழிகேடர்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்றதுக்கும், அவங்க மன்ஹஜ்ல இல்லாதவங்க அப்படின்னு மன்ஹஜை விட்டு வெளியே தள்ளுவதற்குமான முயற்சியில தான் இருக்கிறார். இவர்கிட்ட இந்த விஷயத்துல ஒரு கடும் போக்கு இருக்கிறது. அப்போ இங்க இஜ்மா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம வரலாற்று பூர்வமாக பார்த்தோம்னா, இஜ்மா அப்படிங்கிறது மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு விஷயமாகத்தான் அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. இஜ்மா சஹாபா என்பதை மட்டும் ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் சரி, அல்லது மதஹபனுடைய அறிஞர்களா இருக்கக்கூடியவங்க அதற்கு பிறகு இஜ்மா இருக்குது, இஜ்மா உல் ஃபுகஹா, இஜ்மா உல் உலமா இருக்குதுன்னு சொன்னவங்களும் சரி, இவங்க எல்லாருமே இஜ்மா அப்படிங்கிறத இந்த உம்மத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய, ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஹசன் அலி உமரியோ என்ன செய்யறாரு? இந்த உம்மத்தை சிதறடிப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். குறிப்பாக அல் ஜமாத்தை விட்டு இவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க, அல்லது அல் ஜமாத்துக்குள்ள இவங்க வரவே இல்லை என்றெல்லாம் சொல்லி, யாரெல்லாம் சத்தியத்தை நேசிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ, அல் குர்ஆன் வ சுன்னாவை சஹாபாவுடைய விளக்கத்தின் அடிப்படையில் எடுக்கணும், இஜ்மாவு சஹாபா ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்கிறார்களோ, அவங்களெல்லாம் அந்த அல் ஜமாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்றோ, அல்லது இதுவரைக்கும் அல் ஜமாத்துக்குள்ளே அவங்க வரவே இல்லை என்றோ மக்களை விரட்டுகிறார். இப்போ முஸ்லிம்களை, குறிப்பாக ஒரே கொள்கையை, ஒரே மன்ஹஜை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் விரட்டி அடிப்பதற்கு இஜ்மாவை பயன்படுத்துகிறார், ஒன்றுபடுத்துவதற்கு இஜ்மாவை பயன்படுத்தல. அப்ப இஜ்மாவினுடைய நோக்கத்திற்கு முரணான ஒரு செயல்பாடு தான் ஹசன் அலி உமரியுடையது. அதிலும் கூட பார்த்தோம் அப்படின்னா, இவர் இஜ்மா என்று சொல்லக்கூடிய அந்த இஜ்மாவின் வரைவிலக்கணம் அப்படிங்கிறத பேசும்பொழுது, ஒரு இடத்துல இவர் இஜ்மா சஹாபா அப்படிங்கிறாரு, இன்னொரு இடத்துல இஜ்மா உலமா அப்படின்றாரு. இவர்கிட்டயே எது இஜ்மா அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை என்பது இவருடைய எழுத்துக்கள், பேஸ்புக்ல இவர் போடக்கூடிய போஸ்டுகள்ல கடந்த ஒரு வருஷமா இருந்ததை பார்க்கும்போது தெரியும். இவருடைய எழுத்துக்களே இவருடைய முரண்பாடுகளுக்கு, தடுமாற்றங்களுக்கு சாட்சிகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர் இப்படி சமீபத்துல இந்த ஈதுக்கு பிறகு, பெருநாளைக்கு பிறகு சர்வதேச பிறை விஷயத்தை பின்பற்றக்கூடியவங்களை இஜ்மா என்ற ஒரு விஷயத்தை சுட்டி காண்பித்து இவர் பேசுறார். அதுல இமாம் இப்னு தைமியா இத்திஃபாகுல் உலமா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கும்போது, இவர் இஜ்மாஉல் உலமா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இஜ்மா உலமான்னு கூட சரி, இஜ்மா அப்படின்னு சொல்லிருக்கிறார். அப்ப அதனை சுட்டி காண்பித்து நான் பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்து அதை கண்டிச்ச போது, இவர் அதற்கு பதில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. அதுக்குரிய அவருடைய போஸ்டுக்கு உரிய பதில் தான்
ஜூன் 10ஆம் தேதி பதிவு செய்து ஜூன் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இன்னைக்கு வெளியிடப்பட்டு ஒரு வாரம் 7 நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஹசன் அலியினால இதற்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் இஜ்மாவுக்கு கொடுத்த விளக்கம் மதுஹபனுடைய விளக்கம் தான், அது அஹ்லுல் ஹதீஸுடைய விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால அவர் அஹ்லுல் ஹதீஸினுடைய ஜம்இய்யத்துல இருந்துகிட்டு ஏன் அஹ்லுல் ஹதீஸினுடைய உஸூலுல் ஃபிக்ஹ் பயன்படுத்தாம இஜ்மாவுக்கு அஹ்லுல் ஹதீஸ் எடுத்த அந்த இஜ்மாவு சஹாபா என்ற வரைவிலக்கணத்துக்குள்ள நிக்காம ஏன் மதுஹபனுடைய அந்த வரைவிலக்கணத்தை பயன்படுத்துகிறார்? அதை வைத்துக் கொண்டு ஏன் மக்களை தாக்கி கொண்டிருக்கிறார்? ஒன்று சேரக்கூடியவர்கள் எல்லாம் சிதறடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரால் பதில் சொல்ல முடியல. உண்மையில அஹ்லுல் ஹதீஸுடைய போக்கை அவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் தான் சொன்னது தவறு என்பதை அவர் ஒத்துக்கணும். ஆனா அது ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த தைரியமோ உண்மையின் முன்னால் தன்னை இறக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பணிவோ ஹசன் அலி உமர் கிட்ட இல்லை. அப்ப என்ன செய்யறாரு? திசை திருப்ப முயற்சி செய்கிறார். அப்ப அந்த 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 2 நாட்கள்ல நினைக்கிறேன் 14ஆம் தேதி வாக்குல இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். Facebookல அவர் ஒரு போஸ்ட் போடுறார். அதுல பார்ட் 1, அதாவது பாகம் 1 அப்படின்னு போட்டு அவர் திசை திருப்ப முயற்சி செய்யறார். அதுல பேசப்பட்டது ஹசன் அலி உமருடைய மன்ஹஜ் தடுமாற்றம், குறிப்பாக இஜ்மாவுடைய விளக்கத்துல அவர் செய்த பெரும் தவறு. அந்த விஷயத்துக்கு அவர் பதில் கொடுக்கவே இல்லை. அதற்கு மாற்றமாக பேசுன என்னை பற்றி, ஜலால் அப்படிங்கிறவரை பற்றி அவர் மக்கள்கிட்ட வேறு விதமாக ஒரு இமேஜை கட்டமைக்க முயற்சி செய்யறார். என்னை தனிப்பட்ட ரீதியாக தாக்குவதற்கு முயற்சி செய்யறார். அதுக்கு என்ன செய்யறாரு? ஒண்ணு, மத்தவங்களை வைத்து விடுறார். நீங்க கடந்த காலகட்டங்கள்ல இவங்களை பத்தி இப்படி பேசலையா, அவங்களை பத்தி அப்படி பேசலையா அப்படிங்கிறார். அதாவது ஜார்க்கனுடைய முன்னாள் மாநில தலைவர், இந்நாள் மாநில தலைவர், இன்னொரு முஃப்தி, இவங்களெல்லாம் முன்னாடி இழுத்து விட்டு இவர் அவங்க பின்னாடி பதுங்க பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு கேவலமான அணுகுமுறை. உங்களுக்கு தைரியம் இருந்தா நேரடியா வாங்க. அவங்களுக்குரிய விஷயங்கள் அவங்க என்கிட்ட நேரடியா பேசிப்பாங்க, நான் அவங்கள்ட்ட நேரடியா பேசிக்குவேன். அதை நேரடியாக அவங்கள்ட்ட பேசக்கூடிய தைரியம் எனக்கு உண்டு. உங்களுக்கு இருக்குதா? நீங்க அவங்கள்ட்ட நேரடியா பேசுங்க. இன்று வரை தமிழ்நாட்டுல நீங்க யாரு பேரெல்லாம் முன்னாடி இழுத்து விட்டீங்களோ அவங்க எல்லாம் சலஃபிதாவா செய்யறாங்க அப்படிங்கிறதையே நீங்க ஏத்துக்கிட்டது இல்லை. ஆனா நான் கேள்வி கேட்ட போது அதற்கு பதில் சொல்ல இயலாம அவங்க பேரெல்லாம் முன்னாடி இழுத்து விட்டு அதற்கு பின்னாடி நீங்க பதுங்குறீங்க. ஏன் பதுங்குறீங்க? ஏன்னா உங்ககிட்ட பாயிண்ட் இல்லை. இஜ்மாவுடைய விளக்கத்துல நீங்க செய்தது தவறு. ஆனா திசை திருப்பறதுக்காக நீங்க இதெல்லாம் செய்யறீங்க. ஒண்ணு, இந்த மாதிரி அடுத்தவங்க பேரை இழுத்து விட்டு அப்ப இதெல்லாம் என்ன அப்படிங்கிறீங்க. அதுல சொன்னதுல கூட நீங்க பொய்யா சொன்ன விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தனி ஒரு வீடியோவாக வரும் இன்ஷா. அதுல 2வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஹசன் அலி உமரி ஒண்ணு எழுதுறார். என்ன அப்படின்னா, என்னுடைய முன்னாள் ஆசிரியர் ஒருத்தவங்க பேரை சொல்லி அவரும் நானும் சில ஆண்டுகளுக்கு பிறகு சண்டை போட்டு பிரிந்த பிறகு இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் சேர்ந்து விட்டார். யார் போய் சொல்றார்? என்ன போய் சொல்றார்? நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் சேர்ந்துட்டேன் அப்படிங்கறது சொல்றார். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் சேர்ந்து விட்டார், இப்போதும் அந்த கட்சியில் தான் உள்ளார். இந்த 2 விஷயங்களை அவர் ஏன் சொல்லாமல் மறைத்தார் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இதை சொன்னா யாரும் நம்ம பேசுவதை நம்ப மாட்டாங்க என்று அவருக்கே தெரிந்திருக்கிறது அப்படின்னு ஹசன் அலி எழுதுறார் Facebookல. இப்ப இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் சேர்ந்து விட்டார், இப்போதும் அந்த கட்சியில் தான் உள்ளார், அவர் ஏன் நீ சொல்லாமல் மறைத்தார்லாம் கேட்கிறார் இல்லையா? என் Facebook பேஜ்ல அது வெளிப்படையாவே இருக்குது. என் Facebook ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களோ என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்லாதவங்களும் கூட பார்க்க முடியும். ஏன்னா அதை நான் பர்சனலா ஒன்லி மீன் கூட போட்டு வச்சிடல, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டு வச்சிடல, பப்ளிக் அக்சஸ்ல தான் போட்டு வச்சிருக்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சியில நான் இருக்கிறேன், பொறுப்பில் இருக்கிறேன், மாநில பொறுப்பில் இருக்கிறேன். இது எல்லாமே என் Facebook பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ ஹசன் அலி உமரி உடைய ஃபேன் பாய்ஸ் நான் போன வீடியோல சொல்லி இருந்தேன். அவரை கண்மூடித்தனமா பின்பற்றவங்கள முகல்லிதுகள் என்று கூட சொல்ல முடியாது. இப்ப மதஹபை கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடியவங்கள முகல்லித் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை கண்மூடித்தனமாக ஹசன் அலி உமரியை கண்மூடித்தனமாக பின்பற்றவங்கள முகல்லிதுன்னு கூட சொல்ல முடியாது. சினிமா நடிகர்களுக்கு ஃபேன் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, வெறித்தனமான விசிறிகள், அந்த மாதிரிதான் இவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நான் போட்ட வீடியோவை கூட அவங்க பார்க்கல.
பார்க்காமலே ஹசன் அலி உமரி சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பொங்கி போய் அவங்க அப்ப கூட பேஸ்புக்ல கூட தைரியமா பேசுறதுக்கு முன் வரல. வாட்ஸ்அப் குரூப்புகள்லயே, நான் இல்லாத குரூப்புகள்லயே அவங்க பேசிக்கிறாங்க. அதுல வார்த்தைகளே விடுறாங்க. அப்ப அதுல குற்றச்சாட்டாக எப்படி ஹசன் அலி உமரை எந்த வார்த்தையை குற்றச்சாட்டாக சொன்னாரோ அவங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவர் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர், விசிகா தொண்டர் அப்படிங்கிறாங்க, அரசியல்வாதி அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு தம்பி மட்டும் ஏதோ ஒரு பேஸ்புக் மன்னிக்கணும் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஏத்தியிசம், அதாவது நாத்திகம் பேசக்கூடிய கட்சியில் ஒரு முஸ்லீம் இருக்க முடியும், இருந்து தாவா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இப்போ ஹசன் அலி உமரி அவரை சார்ந்தவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இவர் அடிக்கடி நிலைப்பாடை மாற்றக்கூடியவர். யார்? நான் ஜலால் அடிக்கடி நிலைப்பாடை மாற்றக்கூடியவர். இவர் பேச்செல்லாம் நம்பி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து பதில் தான் இது இன்ஷா அல்லாஹ். இதுல மிக சுருக்கமான பதில், ஒரு நிமிடத்துல சொல்லக்கூடிய பதில முதல்ல நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு அதனுடைய விரிவான விளக்கத்துக்கு நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹசன் அலி உமரி ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸ் என்ற அமைப்புல இருக்கிறார். ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸ் ஹிந்த் அப்படிங்கிற அமைப்புல தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய ஒரு பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் துணைத் தலைவராக இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். தன்னை ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸ்ல உள்ளவர் என்று சொல்லுகிறார். அஹ்லே ஹதீஸினுடைய ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸினுடைய மிக முக்கியமான அறிஞர்கள் எல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லிம் லீக்லையும் வெறும் தொண்டர்களாக மட்டுமல்ல, அவங்க பொறுப்பாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க, அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க, தேர்தல்ல நின்று வென்று அவங்க எம்எல்ஏக்களாக எம்பிக்களாலாம் ஆகி இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க ஹசன் அலி உமரி? அப்ப அந்த அஹ்லே ஹதீஸ் அறிஞர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? வழி கேட்டுட்டாங்களா? ஒரே ஒரு உதாரணத்தை முதல்ல சொல்லிடுவோம். அபுல் கலாம் ஆசாத் யார்? அவரு சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வித்துறை அமைச்சர். இப்படிதான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். சுதந்திர போராட்ட காலத்துல அந்த வரலாறை படிச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா தெரியும். சுதந்திர போராட்ட காலத்துல இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக 2 முறை இருந்தவர். அந்த இந்தியாவுக்கான சுதந்திரத்துக்கான பேச்சுவார்த்தைகளை பிரிட்டிஷ் கவர்மெண்டோட, பிரிட்டிஷ் அரசோட பேசினவர் இவர் தலைமையில தான் பேசினாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அபுல் கலாம் ஆசாத் அஹ்லே ஹதீஸினுடைய ஒரு அறிஞர். குரானுக்கு விளக்குமுறை எழுதியவர். உருது மொழியில தர்ஜுமானே குரான் என்று அவர் ஒரு தப்சீர் குரானுக்கு விளக்குமுறை எழுதியிருக்கிறார். அது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அபுல் கலாம் ஆசாத் அஹ்லே ஹதீஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸுடைய வெப்சைட்டுக்கு, இணையதளத்துக்கு நீங்க போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ahlehadith.org அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. அதில் இருக்கிற அதே உள்ளடக்கத்தை, கண்டென்ட்டை கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து ahlehadith.tnpy.org, அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி அஹ்லே ஹதீஸ் அப்படிங்கிற வெப்சைட்லயும் போட்டிருக்கிறாங்க. இது ரெண்டுத்திலையுமே அபுல் கலாம் ஆசாத் அஹ்லே ஹதீஸினுடைய முக்கியஸ்தர் அப்படின்னு போடுறாங்க. The freedom fighter from Jamaat Ahle Hadith, லைக் மௌலானா அப்துல் கய்யூம் ரஹ்மானி அப்படின்லாம் போட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போடுறாங்க. அப்போ அபுல் கலாம் ஆசாத் அஹ்லே ஹதீஸினுடைய அறிஞர் அப்படிங்கிறத யார் சொல்றாங்க? ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸ் சொல்லுது. அகில இந்திய ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸுடைய இணையதளத்தில், வெப்சைட்ல அப்படியே இருக்கு. தமிழ்நாடு ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸினுடைய, தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸுடைய வெப்சைட்லயும் இது இருக்கு. அப்ப அபுல் கலாம் ஆசாத் யாரு? உங்க பார்வையில சொல்றதா இருந்தா, உங்க பாஷையில சொல்றதா இருந்தா அரசியல்வாதி. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அவர் அஹ்லே ஹதீஸினுடைய அறிஞர் அப்படின்னு சொல்லி முன்ன வைக்கிறீங்க. அப்ப அபுல் கலாம் ஆசாத்துக்கு மட்டும் அது கூடுமோ? இல்லங்க, காங்கிரஸ் இருந்தா ஓகே, விசிகால இருந்தாதான் தப்பு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு? அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அபுல் கலாம் ஆசாத் என்ற ஒற்றை நபர் மட்டுமல்ல, அஹ்லுல் ஹதீஸுடைய வெவ்வேறு அறிஞர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்க அப்படியே கண்மூடித்தன்மை எடுத்துட்டு வரீங்களா, சவுதி உலமா சொல்லிட்டாங்க, கிபார் உலமா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபத்வாக்களும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஷேக் அல் உசைமீனுடைய ஃபத்வா இருக்குது. நீங்கள் தேர்தல் அரசியல் பங்கேற்கலாம், எப்படி ஓட்டு போறதுல மட்டும் இல்ல, நீங்க அரசியல்ல நிக்கலாம், தேர்தல்ல நிக்கலாம்.
நின்று ஜெயிச்சு MP ஆக நீங்க நாடாளுமன்றத்துக்கு போகலாம் என்று ஷேக் அல் உசைமின் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. போகலாம் என்று மட்டும் சொல்லல, அது அனுமதிக்கப்பட்டது என்று மட்டும் சொல்லல, அது ஆர்வம் ஊட்டப்பட்டது, சில நேரங்கள்ல கடமையாகும் என்றெல்லாம் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அஹ்லுல் ஹதீஸுடைய ஃபிக்ஹ் என்ன, இது இவருக்கு தெரியல. இவர் ஜமியத் அல் ஹதீஸ்ல மாநில பொறுப்புல இருக்கிறாராம், தாயியா இருக்கிறாராம். சலஃபி உலமாவுடைய நிலைப்பாடு இவருக்கு தெரியல. இவர் சலஃபி ஆலிமா, சலஃபி ஷேகம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த முன்னுரையோட நம்ம உள்ள போறோம். இதுல என்ன பேச போறோம்? அரசியலில் பங்கேற்பது, தேர்தல் அரசியலில் பங்கேற்பது ஒரு சலஃபிக்கு அனுமதிக்கப்பட்டதா? தேர்தலில் அரசியலில் பங்கேற்கக்கூடிய சலஃபி அப்படிங்கிறவரு அவர் மார்க்கத்தை பேசலாமா? அவர் தாவா செய்யலாமா? குர்ஆனுக்கு விளக்குரை கொடுக்கலாமா? இதுதான் இப்ப பதில் பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுல ஹசன் அலி உமரி உடைய அறியாமை, அது எந்த விஷயத்துல? மார்க்க விளக்கம், அந்த ஃபிக்ஹ்னுடைய விஷயத்துல ஹசன் அலி உமருடைய அறியாமை, அது அஹ்ல் ஹதீஸ் ஃபிக்ஹ் ஆகட்டும் அல்லது சவுதி உலமாவுடைய அந்த ஹம்பலி சார்ந்த ஃபிக்ஹ் ஆகட்டும், இந்த ரெண்டு விஷயத்திலுமே ஹசன் அலி உமரிக்கு பெரும் அறியாமை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஆதாரப்பூர்வமா பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இந்த வீடியோவுக்கான ஆரம்பம், முன்னுரை. தலைப்புக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் சிறுபான்மைக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்திய சூழலில் என்ன விதமான நிலைப்பாடுகள் நாம் எடுக்க வேண்டும் என்பதும் புரிய ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஃபிக்ஹ்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஷரீஅ இதற்கும் ஃபிக்ஹ் இதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுத்துக்கான அர்த்தம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றத பார்க்கிறோம். லிகுல்லி ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. 5வது சூரா சூரத்துல் மாயிதாவுடைய 48வது ஆயத்துடைய ஒரு பகுதி இது. உங்கள ஒவ்வொருவருக்கும், அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும், உம்மத்திற்கும் நாம் ஒரு ஷரியாவையும் மின்ஹாஜையும் கொடுத்துள்ளோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப ஷரியா அப்படிங்கிறது என்ன? சட்டங்கள். எல்லா நபிமார்களுக்கும் தீன் ஒன்னாதான் வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு ரசூலுடைய சமூகத்திற்கு ஷரியா தனித்தனியா வந்துச்சு. அப்ப ஒரே தீனைத்தான் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் சொன்னாங்க. அந்த ஒரே தீனை, ஒரே அக்கீதாவை சொன்ன அந்த ரசூல்மார்கள் தங்களுடைய உம்மத்திற்கு தனித்தனி சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு தனித்தனி சட்டங்களை இறக்கினார். இறுதி நபியும் ரசூலுமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷரியத்தை இறக்குறாங்க. இது எல்லா மனிதர்களுக்குமான ஷரியத், எல்லா காலகட்டத்துக்குமான ஷரியத். என்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக ஆக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து இறுதி காலம் வரைக்குமான ஷரியத்துங்கிறது அவங்களது தான். எல்லா மனிதர்களையும், எல்லா ஜின்கள் அவங்களுக்குமான ஷரியத்தும் அதுதான். அப்ப ஷரியத் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தது, அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டங்கள். அந்த ஷரியத்தை புரிந்து கொள்வதற்கான அந்த உசூல், அடிப்படைகள், இதற்குத்தான் மின்ஹாஜ் அப்படின்னு பேர். அப்ப அந்த மின்ஹாஜ் என்று அல்லது மன்ஹஜ் என்று சொல்றோம் பாத்தீங்களா, இதுவுமே அல்லாஹ் இறக்கி வச்சதுதான். அப்ப மன்ஹஜ் அப்படின்னு சொல்றதா இருந்தா அல்லாஹ் இறக்கி வைத்ததிலிருந்து நம்ம ஆதாரத்தை கொடுக்கணும். குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை கொடுக்கணும், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல இருந்து, சுன்னாவில இருந்து ஆதாரம் கொடுக்கணும். அப்பதான் அது மன்ஹஜ். உலமா சொன்னதெல்லாம் மன்ஹஜ்னு கொண்டு வந்து வச்சிட முடியாது. எப்படி உலமா அறிஞர்கள் சொல்வதெல்லாம் ஷரீஆ ஆக இருக்க முடியாதோ, அதே போல அறிஞர்கள் சொல்வதெல்லாம் மின்ஹாஜாகவும் இருக்க முடியாது. அப்படின்னா அறிஞர்கள் சொல்வது என்ன? அதற்குத்தான் ஃபிக்ஹ் அப்படின்னு பேர். ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன? எது நாடப்பட்டதோ அதை விளங்கிக் கொள்வது. இதுதான் ஃபிக்ஹ் என்ற வார்த்தைக்கான மொழி ரீதியான அர்த்தம், மொழி ரீதியான பொருள். இப்ப மார்க்கம் ரீதியான பொருள், ஷரியா ரீதியான பொருள் என்ன? அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ எதை நாடினார்களோ அதை அறிந்து கொள்வதற்கான அந்த முயற்சி, அதன் அடிப்படையிலான நிலைப்பாடுகள், தீர்ப்புகள், இவைதான் ஃபிக்ஹ். அப்ப ஷரியா அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தது, வஹி அடிப்படையிலானது. ஃபிக்ஹ் என்பது அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த ஷரியாவுக்கான புரிதல், மனிதர்களுடைய புரிதல். அப்ப ஷரியா அல்லாஹ் இறக்கி வைத்தது, ஃபிக்ஹ் என்பது அல்லாஹ் இறக்கி வைத்ததை புரிந்து கொள்வதற்கான மனித முயற்சி, அறிஞர்களுடைய முயற்சி. இஜ்திஹாத் செய்ய தகுதி வாய்ந்த அறிஞர்கள், அது சில மசாயில்ல இஜ்திஹாத் செய்யறதாகட்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக இஜ்திஹாத் செய்யறதாகட்டும், இஜ்திஹாத் செய்ய தகுதி வாய்ந்த அறிஞர்களுடைய அந்த விளக்கம், அந்த முயற்சி, அதற்குத்தான் ஃபிக்ஹ் அப்படின்னு பேர்.
அப்ப ஷரியா அப்படிங்கிறது அல்லாஹ் இறக்கி வைத்தது. ஃபிக் என்பது மனிதர்களுடைய முயற்சி. அது ஷரியாவுடைய ஃபிக் ஆகட்டும் அல்லது மன்ஹஜுடைய ஃபிக் ஆகட்டும், இதெல்லாம் மனிதனுடைய முயற்சி. அப்ப இதுல எல்லாம் அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. தெரியாதவங்க அறிஞர்கள்ட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவை அறிஞர்களுடைய விளக்கம் தான் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப இந்த ஃபிக்ஹுடைய தன்மை என்ன? ஷரியா என்பது எல்லா காலகட்டத்துக்கும் ஒண்ணுதான். அது காலத்துக்கு ஏற்றாற் போல மாறாது, இடத்துக்கு ஏற்றாற் போல மாறாது, மனிதனுக்கு ஏற்றாற் போல் மாறாது, இல்லையா? ஆனா ஃபிக்ஹ் அப்படிங்கிறது இல்ல. இது காலத்திற்கும் இடத்திற்கும் மனிதனுக்கு ஏற்ப மாறும். ஒரு மனிதர் தீர்ப்பு கேட்டு வர, இஸ்லாமுடைய ஷரியா அடிப்படையில எனக்கு என்ன தீர்ப்பு, எனக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டு வரும்போது, அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறார், எந்த இடத்தில் வசிக்கிறார், அவருடைய தனிப்பட்ட தன்மைகள், பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படும். ஒரே வீட்டுல வசிக்கக்கூடிய 2 பேர், அவங்க ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இரட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த 2 பேருக்கும் ஒரே தீர்ப்பு பல நேரங்கள்ல வராது. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் தீர்ப்பு மாறும், ஒவ்வொரு இடத்திற்கும் தீர்ப்பு மாறும், ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தீர்ப்பு மாறும், அதனுடைய பின்னணிகள் மாறினார். அப்ப ஃபிக்ஹ் என்பது அது ஜமான், மகான், இன்சான் இவங்களை பொறுத்து மாறும். அதாவது காலம், இடம், நேரம் இதை பொறுத்து மாறும். இது ஃபிக்ஹுடைய அடிப்படை. ஃபிக்ஹ் படிக்கக்கூடிய யாருக்குமே இது தெரியணும். தெரியல அப்படின்னா அவங்க இன்னும் ஃபிக்ஹ் படிக்கவே ஆரம்பிக்கல, அவங்களுக்கு ஃபிக்ஹுடைய அடிப்படையே தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நாம வசிக்கக்கூடிய நாடு இந்தியா. சவுதி அரேபியா என்ற ஒரு நாடை உதாரணமா எடுத்துக்கும். 100% முஸ்லிம்கள் உள்ள நாடு. ஒருபோதும் அந்நியர்களுடைய ஆட்சியில, முஸ்லிம் அல்லாத மக்களுடைய ஆட்சிக்கு கீழே போகாத நாடு. காலனி ஆதிக்கம் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியாது, இல்லையா? அங்க மன்னராட்சி முறை இருக்கு. இதெல்லாம் அதனுடைய தனித்தன்மைகள். இப்ப அப்படியே எதிர்த்து பார்த்தோம்னா, இந்தியாவுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா, இந்தியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய நாடு அல்ல, சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாடு. இந்தியா காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நாடு. பிரிட்டிஷ்காரங்க, அதுக்கு முன்னாடி சில காலம் பிரெஞ்சுக்காரங்க, போர்ச்சுகீசியர்கள் இவங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருந்த நாடு. இன்றைக்கு இந்தியாவுல ஜனநாயக முறைப்படிதான் ஆட்சி நடக்குது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து, பிரிட்டிஷ்காருடைய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து கடந்த 75 வருடங்களாக ஜனநாயக முறைப்படித்தான் இந்தியாவில் ஆட்சி அமைக்கப்படுகிறது, நடத்தப்படுகிறது. அப்ப இந்தியாவும் சவுதி அரேபியாவும் ஒன்றல்ல. அதே பார்த்தா இந்தியாவும் குவைத்தும் ஒன்றல்ல, இந்தியாவும் ஜோர்டானும் ஒன்றல்ல, இந்தியாவும் எகிப்தும் ஒன்றல்ல, இப்படி சொல்லிட்டே போலாம். அப்ப இந்தியாவுக்கென்று தனித்தன்மை இருக்கின்றது. சவுதி அரேபியாவுக்கான ஃபிக்கை இந்தியாவுக்கு கொண்டு பொருத்த முடியாது, பொருத்தக்கூடாது. யமனுக்கான ஃபிக்கை இந்தியாவுக்கு கொண்டு பொருத்தக்கூடாது, பொருத்த முடியாது. இப்படி எந்த நாட்டையும் சொல்லிக்கலாம். அது ஜோர்டான் ஆகட்டும், எகிப்து ஆகட்டும், மௌரிட்டானியா ஆகட்டும். ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள், எல்லாரும் இல்ல, சில இளைஞர்கள், நாங்க யமன்ல இந்த ஷேக்கிட்டேன் ஃபத்வா எடுக்கிறோம், சவுதியில இந்த ஷேக்குகள்டேன் ஃபத்வா எடுக்கிறோம், ஜோர்டான்ல இவங்கள்டேன் எடுக்கிறோம், எகிப்துல இன்னார்டேன் எடுக்கிறோம் அப்படின்லாம் கொண்டு வர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் பதில் இதுதான், அந்தந்த நாட்டு ஆலிம்களுடைய ஃபத்வா அந்தந்த நாட்டுக்கு பொருந்தும். இந்தியாவுக்கான ஃபத்வாவை கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய சூழலை அவங்க விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஒற்றை அளவுகோல், இந்தியாவுடைய சூழலை விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை அளவுகோல் வச்சு பார்த்தாலே இந்திய சூழலுக்கான ஃபத்வாவை பெரும்பாலான அறிஞர்கள் கொடுக்க முடியாது. பெரும்பாலான இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் கொடுக்க முடியாது என்பதை ஃபிக்கு படித்த யாருமே புரிந்து கொள்வாங்க. ஃபிக்கு இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க, இந்தியாவுக்கான ஃபத்வாவை வெளிநாட்டிலேன்னு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இந்தியாவுடைய முஸ்லிம் மக்கள் தொகை அப்படிங்கிறது முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய 22 அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு சமமானது அல்லது அதை விட அதிகமானது. அதாவது அரபியை தாய்மொழியா கொண்ட முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாடுகள் 22.
அதை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை அதிகம். ஆனாலும் பாருங்க, இந்தியாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை அல்ல. உலகத்தினுடைய 3வது பெரிய முஸ்லிம் மக்கள் தொகை இந்தியாவில தான் இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை அல்ல, சிறுபான்மையினர். அதுவும் கடந்த சில வருடங்களாக பல பிரச்சனைகளை கூடுதலாக, பெரிய பிரச்சனைகளை கூடுதலாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினர். அது NRCCA இருக்கட்டும், அது இன்றைக்கு வக்ஃபுனுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது கொண்டு வர போறாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் முஸ்லிம் சமூகத்தினுடைய சுதந்திரமான இருப்பையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் அங்க இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க? வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்திய சூழலை பத்தி புரியுமா? இங்க ஆட்சி எப்படி நடக்குது புரியுமா? அவங்க நாட்டுல எல்லாம் ஜனநாயக தேர்தலையே அவங்க பார்த்திராதவர்கள். இங்க ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கறத அவங்க கிதாபுகள் ரீதியாக, அக்கீதா ரீதியா பேசியிருப்பாங்க. நடைமுறை ரீதியாக, ஃபிக்கு ரீதியாக அதை நேரடியாக அனுபவிப்பவர்கள் குறைவு. உடனே சொல்லுவாங்க, ஆஹா, இவர் அறிஞர்கள் எல்லாம் குறை சொல்கிறார், அறிஞர்கள் எல்லாம் தடுமா வந்து விஷயம் தெரியாதவன் சொல்றார். அப்படி அல்ல. யாருக்கு இந்திய சூழலை பற்றிய ஃபிக்கு இருக்கிறதோ அந்த அறிஞர்கள் பேசட்டும், அவங்கதான் அதுக்கு தகுதியானவர். ஹசன் அலி உமரி போன்றவர்கள் இந்தியாவிலே இருந்தாலும் கூட இந்திய சூழலை பற்றி அவர் அறியாதவர், களத்துல இல்லாதவர். அரசியலை பற்றி அவருக்கு புத்தக வாசிப்பு ரீதியா கூட தெரியாது. ஏதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா? கிடையாது. இல்ல அரசியல் அமைப்பு சட்டத்தையாவது விரிவா படிச்சிருக்கிறீங்க, சட்டம் தெரியுமா? அதுவும் தெரியாது. சரி, சிறுபான்மையினருக்கான அதுக்கான ஃபத்வாக்களை விரிவா படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் படிச்சதாக தெரியல. தெரிஞ்சிருந்தால் இப்படி பேச மாட்டாங்க. எப்படி பேச மாட்டாங்க? அவர் அரசியல்வாதி, அவர் இந்த கட்சியில இருக்கிறார், இதையெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக பேச மாட்டாங்க. அப்படி பேசுறாங்கன்னா 2 விஷயங்களை உறுதியா சொல்லிடலாம். ஒண்ணு, உங்களுக்கு ஃபிக்கு தெரியல. 2, அஹ்லே ஹதீஸினுடைய உலமாவுடைய வரலாறும் உங்களுக்கு தெரியல. அப்படி என்ன அஹ்லே ஹதீஸ் உலமாவுடைய வரலாறு இருக்கு அப்படின்னா ஃபிக்கு இருக்கு. அந்த 2 விஷயங்களை நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஜம்மியத் அஹ்லே ஹதீஸ் இப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதனுடைய அகில இந்திய அந்த நிர்வாகத்தை மர்கசி ஜம்மியத் அஹ்லே ஹதீஸ் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குரிய வெப்சைட் இருக்கு, ahlehadith.org, AHLEHADEES.org. இதுல அந்த பேஜ் திறந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அஹ்லே ஹதீஸுடைய வரலாற்று பின்னணி அப்படின்னு சொல்றாங்க. அதுல அஹ்லே ஹதீஸ் பத்தி பேசும்போது அபுல் கலாம் ஆசாதை தங்களுடைய பட்டியலில் கொண்டு வர்றாங்க. இதே விஷயத்தை தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கான ஜம்மியத் அஹ்லே ஹதீஸுடைய வெப்சைட்லயும் கொண்டு வந்திருக்கிறாங்க, ahlehadith.tnpy.org அப்படிங்கிறது. அதுல அபவுட் அஸ்க்கு கீழே ஆர் கோல்டன் பாஸ்ட் அப்படிங்கிறது கீழே பாஸ்ட் அஹ்லே ஹதீஸ் முன் சென்ற அஹ்லே ஹதீஸ் அப்படிங்கிற பட்டியல்ல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1880 to 1958 அப்படின்னு அவர் வாழ்ந்த ஆண்டுகளை போட்டிருக்கிறாங்க. போட்டு கீழே ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் என்னுடைய சொந்த இதுல இருந்து எல்லாம் எடுக்கல, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொல்லி கேட்பாரு. ஜம்மியத் அஹ்லே ஹதீஸ் வெப்சைட் தான் இருக்குது, நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, நாங்க பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுல அபுல் கலாம் ஆசாதை இவங்க சொல்றாங்க. அபுல் கலாம் ஆசாத் யாரு? அஹ்லே ஹதீஸ்காரர். சும்மா அஹ்லே ஹதீஸ் அறிஞர். குர்ஆனுக்கு விளக்குவரை எழுதியிருக்கிறார். தர்ஜுமானே குர்ஆன் அப்படிங்கிற பேர்ல அது வெளிவந்திருக்குது. முதல் 23 சூறாக்களுக்கு தஃப்சீர் எழுதினார். இது எப்ப எழுதினாரு? அவர் இந்திய சுதந்திரத்துக்கான போராட்டத்தில் சிறையில் இருந்த போது எழுதினார். சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட போது அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து எழுத முடியல. அப்ப சிறையில் இருக்கும் போது முதல் 23 சூறாக்களுக்கு தஃப்சீர் குர்ஆன் விளக்குரை எழுதினாரு. அது வரைக்கும் உருதுல வெளியாச்சு. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கவும் ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகும் கூட அது ஆங்கிலத்துல வெளியே வந்திருக்கு. என்கிட்ட அந்த செட்டு முழுசா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம அபுல் கலாம் ஆசாத்தை பொறுத்த வரைக்கும் அஹ்லே ஹதீஸுடைய வரலாறை எழுதின அப்துல் ரஷீத் ஈராக்கி அப்படிங்கிறவர். அபுல் கலாம் ஆசாத் 130 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்று அந்த புத்தகங்களுடைய பெயர்களை பட்டியலிடுறாங்க. அதுல முஸ்லிமுடைய வரலாறு இருக்கு, அஹ்லே ஹதீஸுடைய வரலாறு இருக்கு, தனிப்பட்ட மார்க்க அறிஞருடைய வரலாறு இருக்கு. அதை விட முக்கியமாக குர்ஆனுடைய விளக்க உரைகள் தனித்தனி சூறாக்களுக்கும் இருக்கு, இந்த 23 சூறாக்களுக்கும் இருக்கு. இதெல்லாம் இல்லாம அஹ்காம் மார்க்க சட்டங்களுடைய ஃபிக்கை பற்றி தனித்தனி சிறு நூல்கள் எழுதி இருக்கிறார். இதெல்லாம் அரசியல் இருக்கும் போதே எதுனத்தான். எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறது இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியா என்ன? இல்லையே.
ஒருத்தர் கேட்கிறாரு இல்லையா, நாத்திகத்தை ஏத்திசம் சொல்லக்கூடிய கட்சியில இருந்துகிட்டு ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு தாவா செய்யலாமா அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எதுக்கு உருவாக்கப்பட்டது? இஸ்லாம் சொல்றதுக்கு உருவாக்கப்பட்டதா என்ன? இல்லையே. அது வந்து செக்யூலரிசம், சோசியலிசம் போன்ற பல அந்த நாத்திகம் சார்ந்த கொள்கைகளை கொண்ட கட்சி தானே. அதுல அபுல் கலாம் ஆசாத் வெறும் உறுப்பினராக, தொண்டராக மட்டும் இல்ல, 2 வெவ்வேறு காலகட்டங்களில் அதனுடைய அகில இந்திய தலைவராக இருந்தார். அகில இந்திய தலைவர் சும்மா கிடையாது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல வெளியேறு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும் போதெல்லாம் அபுல் கலாம் ஆசாத் தான் அகில இந்திய தலைவர். அதுக்காக ஜெயில போடுறாங்க. 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு அதுக்கு பிறகு வெளியே வர்றார். இந்திய துணைக்கண்டத்துடைய பிரிவினை நடக்குது. அப்ப இந்தியா சார்பாக இந்தியா காங்கிரஸ் சார்பாக அபுல் கலாம் ஆசாத் தான் பிரிட்டிஷ்காரங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறார். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத் தான் வர்றார். இன்னைக்கு முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும் போது, முஸ்லிம்களுடைய எந்த பிரிவினரும், அது அஹ்லதீஸ் மட்டும் இல்ல, தேவபந்திகள், பரேலிகள், ஜமாத்தீஸ் எல்லாருமே இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சரே அபுல் கலாம் ஆசாத் தாங்க. ஐஐடி அவர் முதலமைச்சர், அவரு கல்வி அமைச்சராக இருக்கும்போது உருவாக்கப்பட்டதுதான். IIM அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது உருவாக்கப்பட்டதுதான். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ் IISc பெங்களூர்ல இருக்க, அதுவும் அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது உருவாக்கப்பட்டதுதான் என்று வரிசையாக அடுக்குவாங்க. அதுல அஹ்லதீஸ் வந்து கூடுதல் பெருமிதத்தோட, மகிழ்ச்சியோட சொல்லுவாங்க, அவர் யார் தெரியுமா? அபுல் கலாம் ஆசாத், அவர் அஹ்லதீஸ், அஹ்லதீஸினுடைய முன்னோடிகளில் உள்ளவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூடியூப் முழுக்க வீடியோக்கள் கொட்டி கிடக்குது உருது மொழியில அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி அஹ்லதீஸ் அறிஞர்கள் பேசுறது. தமிழ்நாடு ஜமியத் அஹ்லதீஸ் தலைவராக இருந்தவர் கூட பேசியிருக்கிறார். வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க பேசி இருக்கிறாங்க. இந்திய அஹ்லதீஸ் அகில இந்திய மாநாடுகள்ல பேசப்பட்டிருக்கு. இந்தியா அஹ்லதீஸினுடைய அகில இந்திய வெப்சைட்ல இருக்குது. தமிழ்நாடு அஹ்லதீஸ் வெப்சைட்ல இருக்குது அபுல் கலாம் ஆசாத் அஹ்லதீஸ். இதுல எந்த மாற்று கருத்தும் வைக்கல. ஜமியத் அஹ்லதீஸ் வெப்சைட்ல ஏன் அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி பேசுறீங்க? அதுதான் அரசியல்வாதியாச்சே. உங்க பார்வை, உங்க நிலைப்பாடு படி அந்த அரசியல்ல ஈடுபடுறதுங்கிறது வழிகேடு இல்லையா? அது என்ன மாதிரி வழிகேடு? டெமோக்ரஸி, ஜனநாயகம் அப்படிங்கிறது ஷிர்க் இல்லையா? இது நீங்க வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து கோழை. குறிப்பா அசன் மாதிரி உங்களை தான் சொல்றேன். எதனால விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறது தவறு? எதனால அரசியல் இருக்கிறது தவறு? இத பொதுவுல உங்களால பேச முடியுமா? பொதுவுல பேசினா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுவீங்க இல்லையா? நான் அப்படி பயப்படுற ஆள் இல்லை. இப்போ நான் சொல்றேன், டெமோக்ரஸி, ஜனநாயகம், டெமோக்ரஸியா, அதை பற்றிய மார்க்க ரீதியான நிலைப்பாடு என்ன, அகீதா கோணத்தில் இருந்து நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, யார் டெமோக்ரஸியாவை, டெமோக்ரஸியை, ஜனநாயகத்தை தன்னுடைய அகீதாவாக எடுத்துக்கொள்கிறாரோ, நல்லா கவனிக்கணும், அகீதாவாக எடுத்துக்கொள்கிறாரோ அவர் ஷிர்கில் விழுந்து விட்டார். சின்ன ஷிர்க் இல்ல, பெரிய ஷிர்க், ஷிர்குல் அக்பர். அது குஃப்ருல் அக்பரின் ஒரு வகை. அது அவரை மார்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிடும். இதை நீங்க பப்ளிக்ல சொல்லல, நான் தான் சொல்றேன். அப்போ ஜனநாயகம், டெமோக்ரஸிய நீங்க உங்களுடைய ஈமானுடைய விஷயமாக எடுத்தீங்க, அக்கீதாவுடைய விஷயமா எடுத்தீங்க அப்படின்னா அது ஷிர்குல் அக்பர், குஃப்ருல் அக்பர். அதை யார் அக்கீதாவை எடுக்கிறாங்களோ அவங்களை அது இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடும். அந்த நபரை முர்த்ததாக மாற்றிவிடும், காஃபிராக மாற்றிவிடும். இந்த கல்வியும் தெளிவும் அல்ஹம்துலில்லாஹ் 25 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா 27 ஆண்டுகளாக நான் தாவா சென்னை ஆரம்பத்திலிருந்து எனக்கு உண்டு. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நான் அரசியலுக்கு போனேன். ஏன்? இதுல அகீதா கோணம் என்று மட்டும் இல்ல, ஃபிக்ஹுடைய கோணம் என்று ஒன்று இருக்கிறது. ஃபிக்ஹுடைய கோணத்தில் எடுக்கும் பொழுது அதை அகீதாவாக ஏற்றுக்கொள்ளாமல், நம்முடைய நாட்டுடைய சூழல் இதுதான், இந்த சூழல்ல முஸ்லிம்களுடைய பாதுகாப்பிற்கும், முஸ்லிம்களுடைய நன்மைக்காகவும், முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய தீமைகளை குறைப்பதற்காகவும் இதன் வழியாக செயலாற்ற முடியும், குறிப்பிட்ட அளவுக்கு இதில் செய்ய முடியும் என்பதை நான் விளங்கி இருக்கிறேன். நான் மட்டுமில்ல, என்ன போன்ற பலரும் விளங்கி இருக்கிறாங்க. அதுல தான் இறங்கினாங்க. எனக்கு முன்னால் இதுல அஹ்லதீஸ் ஜமாத், அஹ்லதீஸ் ஜம்இய்யத், இந்த இரண்டை சேர்ந்தவர்களும் இறங்கி இருக்கிறாங்க. அதனுடைய மிக பிரபலமான உதாரணம் தான் அபுல் கலாம் ஆசாத். இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜனநாயக அரசியல்ல பங்கேற்றதுக்காக, அரசியல் கட்சியில இருப்பதற்காக நீங்க குறை சொல்லணும்னா முதல்ல அபுல் கலாம் ஆசாதை பற்றி சொல்லுங்க. அபுல் கலாம் ஆசாத் வழிகேடர்னு சொல்லுங்க. அவர் அஹ்லதீஸ் இல்லைன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா நாங்க எங்க அகில இந்திய வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கிறோமே. கிட்டத்தட்ட 10 வருஷமா தமிழ்நாடு பாண்டிச்சேரி வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கிறோமே. இதெல்லாம் வந்து நாங்க மார்க்கம் அறியாம போட்டுட்டோம்
அப்படின்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு தைரியம் உண்டா? அவர் அஹ்லே ஹதீஸ் இல்லைன்னு அறிவிக்கிறதுக்கு தைரியம் உண்டா? அவர் ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நேரத்தை கருதி நான் இன்னும் ஒரு 4-5 பேரை மட்டும் சொல்றேன். இந்தியாவில் பிரிக்கப்படாத இந்திய துணை கண்டத்துல பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்ட காலகட்டத்துல தாவூத் கஸ்னவி என்ற அஹ்லே ஹதீஸ் ஆலிம், அவங்களும் அரசியலில் ஈடுபட்டாங்க. கஸ்னவி குடும்பம் என்பது பாரம்பரியமாக அஹ்லே ஹதீஸினுடைய அறிஞர்களுடைய குடும்பம். அப்துல்லா கஸ்னவி, அப்துல் ஜப்பார் கஸ்னவி, அந்த பரம்பரையில் வந்தவர் தான் தாவூத் கஸ்னவி. பெரும் அறிஞர்களுடைய குடும்பம். அந்த தாவூத் கஸ்னவி 1963 மரணிச்சவங்க. அவங்க காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. 1942 பஞ்சாப் மாகாணம், அதாவது பஞ்சாப் மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், மாநில தலைவர். அதுக்கு பிறகு தேர்தலில் நின்றாங்க. பஞ்சாபினுடைய மாநிலத்தில் அவங்க எம்எல்ஏவும் இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி முஸ்லீம் லீகுக்கு போனாங்க. அதற்கு பிறகு முஸ்லீம் லீக் எம்எல்ஏவாகவும் இருந்தாங்க. இப்ப தாவூத் கஸ்னவி என்ன சொல்லுவீங்க? பெரும் அஹ்லே ஹதீஸ் அறிஞர். அஹ்லே ஹதீஸ் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தாவூத் கஸ்னவி யாரு, கஸ்னவி குடும்பம் யாருங்கிறது தெரியும். இப்ப என்ன சொல்லுவீங்க? தாவூத் கஸ்னவி அரசியல்வாதி, அவர்கிட்ட மார்க்கம் படிக்கக்கூடாதுன்னு சொல்வீங்களா? அவர் அஹ்லே ஹதீஸ் இல்லைன்னு சொல்வீங்களா? அப்ப எனக்கு சொல்றீங்க ஒரு குற்றச்சாட்டு, அவர் ஒரு நிலையாவே இருக்க மாட்டார், இங்கே இருக்க மாட்டார், போல் மாத்திக்கிட்டே இருப்பார். இந்த பாருங்க, தாவூத் கஸ்னவி காங்கிரஸ் இருந்தார், அப்புறம் முஸ்லீம் லீக் மாறிட்டார், அவரும் நிலையா இல்ல. அப்படிதானே? யாருக்கு ஃபிக்ஹ் இல்லையோ அவங்களுடைய உளறல்கள் தான் நீங்க சொல்றதல்ல. அப்துல் காதிர் ரோப்பூரி குடும்பமும் பாரம்பரிய அஹ்லே ஹதீஸ் குடும்பம். பெரும் அஹ்லே ஹதீஸ் அறிஞர்களை பரம்பரையாக கொண்டு வந்த குடும்பம். அப்துல்லா ரோப்பூரியுடைய குடும்பம். அப்துல்லா ரோப்பூரிங்கிறது அஹ்லே ஹதீஸினுடைய பெரும் அல்லாமாக்களின் ஒருவர், பெரும் அறிஞர்கள், கிபார் உலமாவில் உள்ளவர். அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு அஹ்லே ஹதீஸ் அறிஞர் தான் அப்துல் காதிர் ரோப்பூரி. அவங்களோட ஊர் ரோப்பூருடைய முஸ்லீம் லீகினுடைய தலைவராக இருந்தாங்க. அதற்கு பிறகு தேர்தலில் நின்னாங்க. அடுத்து சொல்லலாம் ஹாஃபித் குந்தாலவி, அரபில ஜுந்தாலவி அப்படின்வாங்க. முஹம்மத் குந்தாலவி பெரும் முஹத்திஸ், ஃபகீஹ், முஜ்தஹித். மதினா பல்கலைக்கழகத்துல பாடம் நடத்துவதற்காக ஷேக் பின் பாஸினால் மதினாவுக்கு வர வைக்கப்பட்டவர். மதினாவுடைய அல் ஜாமியத்துல் இஸ்லாமியா, மதினா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலும் சரி, மஸ்ஜிது நபவியிலும் சரி பாடம் எடுத்தவர். பெரும் அறிஞர் என்று ஷேக் பின் பாஸ் போன்ற அறிஞர்கள் அவரை கண்ணியப்படுத்துவாங்க. அந்த முஹம்மத் குந்தாலவி அவங்க முஸ்லீம் லீக் கட்சியில் இருந்திருக்கிறாங்க. குஜரான்வாலா நகரத்தினுடைய அந்த பகுதியினுடைய முஸ்லீம் லீகுடைய தலைவரே அவங்க தான். அடுத்த ஒரு உதாரணம் சொல்லலாம். அப்துல் கய்யூம் ரஹ்மானி அகில இந்திய அஹ்லே ஹதீஸினுடைய வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க. ahlehadith.org இருக்கு இல்லையா, அதுல அப்துல் கய்யூம் ரஹ்மானியை பத்தி போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க அதை வாசி காமிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். The freedom fighter from Jamaat Ahle Hadith like Maulana Abdul Qayyum Rahmani is still alive. அப்துல் கய்யூம் ரஹ்மானி 2008 மரணிச்சுட்டாங்க. அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஜமியத் அஹ்லே ஹதீஸ் வெப்சைட்ல இருக்குதுன்னா, அப்ப ஜமியத் அஹ்லே ஹதீஸ் வெப்சைட் 2008க்கு முன்னாடி இதை பதிவேற்றி இருக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை வருஷமா அது ஆன்லைன்ல இருக்கு? 17-18 வருஷங்களாக அது ஆன்லைன்ல தான் இருக்கு. அப்துல் கய்யூம் ரஹ்மானி யாரு? காங்கிரஸ்ல இருந்தவங்க. இவங்க குர்ஆன் விளக்க உரையாளர், முஃபஸ்ஸிர். அவங்களும் காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேரன், அவருடைய பேஸ்புக் பேஜும் இருக்குது. அவங்க பேரன் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிறார். பாரம்பரிய அஹ்லே ஹதீஸ் குடும்பம், அஹ்லே ஹதீஸ் அறிஞர்களுடைய குடும்பம். இன்னும் வருவோம். அப்துல்லா அல் பாக்கி, இவங்களை நம்ம வட இந்திய அஹ்லே ஹதீஸ் அறிஞர்களுக்குமே பலருக்கும் தெரியாது. ஆனால் அஹ்லே ஹதீஸினுடைய வரலாற்றுல, அதே அறிஞர்களுடைய வரலாற்றுல இவங்களுடைய பேர் இடம்பெற்று இருக்கு. ஏன் நிறைய பேருக்கு தெரியாதுன்னா, இவங்க உருது பேசுற பின்னணி கிடையாது. இவங்க வங்காள மொழி பேசக்கூடியவங்க. ஆனா உருதுவும் நல்லா தெரியும். 1952 மரணிச்சவங்க. நார்த் பெங்கால், வடக்கு பெங்கால்
வங்காளத்தை சேர்ந்தவங்க இவங்க 1935 நார்த் பெங்கால் அஹ்லே ஹதீஸ் கான்பரன்ஸினுடைய தலைவராக பிரசிடென்ட் ஆயிருந்தவங்க. அஹ்லே ஹதீஸ் கான்பரன்ஸ் என்ன? ஜமியத் அல் ஹதீஸ். ஜமியத் அல் ஹதீஸ் வடக்கு வங்காளத்தினுடைய அமீராக இருந்தவங்க இவங்க. அதே காலகட்டத்துல வங்காளத்துல இருந்த முஸ்லிம் பெரும்பான்மை கட்சி, ஆனா அதே சமயத்துல இந்துக்களும் இருந்தாங்க, கிருஷக் பிரஜா பார்ட்டி, அந்த கட்சியில இவங்க இருந்து தேர்தல்ல இறங்கி எம்எல்ஏவும் ஆகியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க 1945 முஸ்லிம் லீக் கட்சிக்கு போயிடுறாங்க. அதற்கு முன்னால காங்கிரசினுடைய தினாஜ்பூர் நகரத்தினுடைய கிளையினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க. பாருங்க எத்தனை கட்சியில இருந்திருக்கிறாங்க. கிருஷக் பிரஜா கட்சி, காங்கிரஸ், அப்புறம் முஸ்லிம் லீக். நிலையே இல்லாதவர், ஒரு இடமா நிக்க மாட்டார், ஒரு முடிவுல இருக்க மாட்டார், ஒரு கொள்கையில் இருக்க மாட்டார். நான் இல்லப்பா, அது அப்துல்லா பாக்கி, அஹ்லே ஹதீஸினுடைய முக்கியமான அறிஞர், ஜமியத் அஹ்லே ஹதீஸினுடைய வடக்கு வங்காளத்துடைய தலைவராக இருந்தவர். அப்ப பாருங்க, அபுல் கலாம் ஆசாத், ஹாஃபிஸ் ஜுந்தாலவி, அப்துல் கய்யூம் ரஹ்மானி, அப்துல் காதிர் ரோப்பூரி, தாவூத் கஸ்னவி, அப்துல்லா அல் பாக்கி, இதெல்லாம் இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரம் அடிச்சு தனித்தனி நாடுகளா பிரிஞ்சுட்ட பிறகும் சரி, அஹ்லே ஹதீஸ் அறிஞர்கள் அரசியலில் ஈடுபட்ட வரலாறு. இந்திய துணைக்கண்டத்து பிரிவினைக்கு பிறகு இந்த அறிஞர்கள் சிலர் இந்தியாவில் இருந்தாங்க, சிலர் பாகிஸ்தான்ல மேற்கு பாகிஸ்தான்ல இருந்தாங்க, சிலர் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்தாங்க. அதுதான் பின்னாடி பங்களாதேஷின் உருவெடுத்துச்சு. எல்லா இடத்துலயும் அஹ்லே ஹதீஸ் அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துல அஹ்லே ஹதீஸ் அறிஞர்களும் அரசியல் கட்சிகள்ல இருந்திருக்கிறாங்க. வெறும் உறுப்பினராக மட்டுமல்ல, இவங்க அதுல பொறுப்புகள் ஏற்று, தலைமை பொறுப்பும் ஏற்று இருந்திருக்கிறாங்க. தேர்தல்ல நின்று இருக்கிறாங்க, ஜெயிச்சு எம்எல்ஏவாகி அவங்க சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, ஜெயிச்சு எம்பிகள் ஆகி நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, நாட்டினுடைய அமைச்சராக எல்லாம் இருந்திருக்கிறாங்க மரணிக்கும் வரை. இப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறோம்? ஒரு அஹ்லே ஹதீஸ் எப்படி அரசியல் இருக்க முடியும், எப்படி அரசியல் கட்சியில் இருக்க முடியும், அரசியல் கட்சியில் இருக்கிறவர் எப்படி தாவா செய்ய முடியும் என்றெல்லாம் கேக்குறீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க? காங்கிரஸ் என்ன இஸ்லாமி சொல்றதுக்கான ஒரு கட்சியா, அல்லது முஸ்லிம்களுக்கு மட்டுமான கட்சியா? அதுல இத்தனை அறிஞர்கள் இருக்கிறாங்க, என்னால் இன்னும் பட்டியல் தர முடியும். மாநில பொறுப்பு, அகில இந்திய பொறுப்பு, மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, நகர பொறுப்பு அப்படின்னு இருந்தவங்கன்னா அப்படியே நான் 40-50 பேருடைய பட்டியலை என்னால் தர முடியும். இன்ஷா அல்லாஹ் என்னாலே தர முடியும். அஹ்லே ஹதீஸோட வரலாறை விரிவா படிச்சவங்க எழுதுறவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போனா அவங்க இன்னும் 300-400 அறிஞர்களுடைய பட்டியலை தர முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஜமியத் அஹ்லே ஹதீஸ்ல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹசன் அலி உமரி, அவரை கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடிய இன்னும் சில உமரிகள், அந்த மதசாப் ஆலிம்னு பட்டம் வாங்கிட்டு வந்த அந்த மௌலவிகள், இவங்க எல்லாம் ஹசன் அலியுடைய முகல்லிதுகள். அப்புறம் மௌலவிகள்லாம் இல்ல, நாங்க சலஃபிகள் என்று சொல்லிக் கொண்டு ஹசன் அலி பின்னாடி அந்த ஃபேன் பாய்களாக சுத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, சினிமா நடிகர்கள் ஃபேன் பாய் இருக்கிற மாதிரி. ஹசன் அலி உமரியை பத்தி, ஷேக் ஹசன் அலி உமரியை பத்தி எப்படி பேசலாம், இவரு அரசியல் கட்சியில் இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுறீங்க இல்லையா? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? உடனே ஓடி வருவாங்க, சரி உங்க கோணத்திலிருந்து நாங்க வரோம், அறிஞர்கள் பேச்செல்லாம் ஆதாரமாகுமா அப்படின்னு கேட்பீங்க. அறிஞர்கள் பேச்சு ஒருபோதும் ஆதாரமாகாது, அறிஞருடைய செயல்கள் ஒருபோதும் ஆதாரமாகாது. ஆனா ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு. குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து தான் ஆதாரத்தை எடுத்து இந்த அறிஞர்கள் அரசியலில் இறங்கினார்கள். அதை பற்றி நான் தனி ஒரு தலைப்பாக பேசியிருக்கிறேன். சிறுபான்மை சூழலும் சலஃப் மன்ஹஜும் என்று தனி தலைப்புல தனி ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்க, யூடியூப்ல இருக்குது. ஜலால் தாவா, JALAL ஸ்பேஸ் DAWAH, அந்த யூடியூப் சேனல்ல சிறுபான்மை சூழலும் சலஃப் மன்ஹஜும் என்று தனி ஒரு வீடியோ இருக்குது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் இல்லாம உலமாவுடைய ஃபத்தாவாலாம் இருக்குது, அது நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் அஹ்லே ஹதீஸ் சலஃபின்னு சொல்றீங்க, அஹ்லே ஹதீஸ் உலமாவுடைய ஃபத்வாக்கள் உங்களுக்கு தெரியல, அஹ்லே ஹதீஸ் உலமாவுடைய நடைமுறைகள் உங்களுக்கு தெரியல, வரலாறு உங்களுக்கு தெரியல. நீங்களா என்ன அஹ்லே ஹதீஸ்? அஹ்லே ஹதீஸினுடைய உசூலுல் ஃபிக்ஹ்லயும் ஹசன் அலி உமரி இல்ல, அஹ்லே ஹதீஸுடைய ஃபிக்ஹ்னுடைய நிலைப்பாடுகளும் ஹசன் அலி உமரிக்கு தெரியல, அஹ்லே ஹதீஸுடைய வரலாறும் ஹசன் அலி உமரிக்கு தெரியல. இவர் எப்படி அஹ்லே ஹதீஸ்? உசூலுல் ஃபிக்ஹ்லயும் நீங்க அஹ்லே ஹதீஸா இல்ல, ஃபிக்ஹ்லயும் நீங்க அஹ்லே ஹதீஸா இல்ல, அஹ்லே ஹதீஸ் வரலாறும் தெரியல, நீங்க எப்படி அஹ்லே ஹதீஸ்? நீங்க மதஹ்புடைய ஃபிக்ஹ் எடுத்துட்டு வரீங்க, மதனுடைய உசூலுல் ஃபிக்ஹ் எடுத்துட்டு வரீங்க. நீங்க யார்? அஹ்லே ஹதீஸ் தாவாவை பரப்புறதுக்காக வந்தவரா, இல்ல அஹ்லே ஹதீஸோட தாவாவை சிதைப்பதற்காக வந்தவரா ஹசன் அலி?
ம் ஜமியத் அஹ்லே பொறுப்புல இருந்துகிட்டு, மாநில பொறுப்புல இருந்துகிட்டு நீங்க மதஹபினுடைய உசூல் ஃபிக்க கொண்டு வந்து அவங்கள்ட்ட பரப்பிட்டு இருக்கீங்களே. நீங்க அஹ்லே ஹதீஸை திசை திருப்புவதற்காக, அஹ்லே ஹதீஸ் தாவாவை பலகீனப்படுத்துவதற்காக கொண்டு வந்தீங்களா? ம் இது இந்திய துணை கண்டத்துடைய அஹ்லே ஹதீஸ் அறிஞர்கள் சிலருடைய நிலைப்பாடு. இதுல அவங்களோட ஃபத்வா எங்க இருக்கு அப்படின்னு சில பேர் இன்னுமே விவரம் புரியாம கேட்பாங்க. வாயால மட்டும் ஃபத்வா கொடுக்கல, அவங்களுடைய வாழ்க்கையால ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. அவங்களே இறங்கி அதை செஞ்சிருக்கிறாங்க. நீங்க இறங்கலாம் அரசியல்ல அப்படின்னு வாயால சொல்லிட்டு நின்றுல. நீங்களும் இறங்கலாம், நானும் இறங்கலாம். இறங்கலாம் மட்டும் இல்ல, இறங்கணும். இறங்கறதுக்குரிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இதோ நாங்க அரசியல்ல இறங்குறோம். அதுவும் வெறும் தொண்டர்களாக அல்ல, கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக, வெறும் பொறுப்பாளர்களாக அல்ல, தேர்தல் அரசியல்ல நின்று எம்எல்ஏவாகவும் எம்பிகளாக வருவதற்கும் இதோ நாங்க வந்துட்டோம்னு சொல்லிதான் இந்த அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. சில பேர் சொல்லலாம், அது அந்த காலத்து அரசியல் சுத்தமானது அப்படின்னு உங்களுக்கு அரசியலே தெரியலன்னு அர்த்தம். அந்த காலத்திலேயே அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத இந்திய தேர்தல் அரசியல் வரலாறை படிச்சவங்க நீங்க அதெல்லாம் படிக்கல, உங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. சரி, அந்த காலம் பேசுறீங்களா? இந்த காலம் எப்போ? 2001 ஒட்டிய காலம். யாரை பத்தி நான் பேச போறேன்னா, அஷேக் அல் அல்லாமா அல் ஃபகீஹ் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் அவங்களை பத்தி பேச போறோம். அவங்களுடைய ஃபத்வாக்களுடைய தொகுப்பு இருக்கு, வெவ்வேறு ஃபதாவா தொகுப்பு இருக்கு. அதுல லிகாஆத் அல் பாப் அல் மஃப்தூஹ் என்ற அந்த தொகுப்புல அவங்களுடைய ஃபத்வா இருக்கு. என்ன இருக்கு? முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்கள் தேர்தல் அரசியலில் பங்கேற்கலாமா? தேர்தலில் நின்று நாடாளுமன்றத்துக்கு எம்பியாக போகலாமா? இதுதான் ஷேக் உசைமீன் கேட்கப்பட்ட கேள்வி. அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்கள் தேர்தலில் நிற்பது நல்லது. அது விரும்பத்தக்கது மட்டுமல்ல, சில நேரங்களில் அது கடமையாகவும் ஆகும். எப்படிங்க? கடமையாகவும் ஆகும். முஸ்லிம்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்வதன் மூலமாக முஸ்லிம்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலிக்க செய்யலாம். முஸ்லிம்களுக்கு சில நன்மைகளை கொண்டுவதற்கு அது வாய்ப்பாக அமையலாம். முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய சில தீமைகளை தடுப்பதற்கான வாய்ப்பாகவும் அது அமையலாம். இதெல்லாம் ஷேக் அல் உசைமீனுடைய ஃபத்வால இருக்கிறது. போய் ஃபத்வா படிச்சு பாருங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? உசைமீன் எப்படி தேர்தல் அரசியல்ல பங்கேற்கலாம்னு சொல்லிட்டாங்க, உசைமீன் வழிகேடர்னு சொல்ல போறீங்களா? எத்தனை பேர் சொல்வீங்க? ஷேக் பின் பாஸோட ஃபத்வா இருக்கு. அல்லஜ்னத்து தாயிமா, சவுதியினுடைய அந்த சுப்ரீம் ஃபத்வா கவுன்சில், அதனுடைய தலைவராக சவுதியின் ஒட்டுமொத்த சவுதியினுடைய தலைமை முஃப்தியாக ஷேக் பின் பாஸ் இருக்கும் பொழுது, ஷேக் பின் பாஸ், ஷேக் அப்துல் ரஸாக் அல் அஃபீஃபி, அப்துல்லா அல் குதையான், அப்துல்லா அல் குஹூத், இவங்க 4 பேரும் சேர்ந்து கையெழுத்திட்ட ஃபத்வா இதே கேள்விதான். சிறுபான்மையில இருக்கிற இடத்துல தேர்தலில் நிக்கலாமான்ற வரும்பொழுது அவங்க டெமோக்ரஸியுடைய பிரச்சனை எல்லாம், ஜனநாயகத்துடைய பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க, ஒரு நிர்பந்தம் இருக்குமானால், தேவை இருக்குமானால் முஸ்லிம்கள் நிற்பது கூடும். எதுல? தேர்தல் அரசியல்ல. வெறும் ஓட்டு போறதை பத்தி இங்க பேசல, தேர்தல் அரசியல்ல நின்று நாடாளுமன்றத்துக்கு செல்வது கூடும் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. இந்திய சூழலை பத்தி ஃபத்வா கொடுக்கறதுக்கு சவுதி கிட்ட போய் கேட்கணும் அவசியம் இல்ல. அதுக்கு ஷேக் பின் பாஸ், ஷேக் உசைமீனும் தான் ஃபத்வா கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஆனால் சவுதியிலேன்னு வந்தா மட்டும்தான் நாங்க ஃபத்வாவா நினைப்போம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு பின்பற்றுதல் இருக்குது. சவுதியில இருந்தா தான் உலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெரும் உலமாலாம் இந்தியாவில இருந்திருக்கிறாங்க. இப்ப நான் பட்டியலிட்ட இந்த ஆலிம்கள் எல்லாம் அரசியல் ஈடுபட்டாங்களே, அவங்க எல்லாம் பின் பாஸ் உசைமீனை விட பெரிய உலமாக்களாகவும் இருந்தவங்க தான். ஆபீஸ் ஜுந்தாலுவையும் சரி, அல்லது அதுல மத்தவங்க அபுல் கலாம் ஆசாத் போன்றவங்க சரி, எல்லாம் பெரும் பெரும் ஆலிம்கள். அப்ப அன்றைக்கு இருந்த ஆலிம்கள் சொல்லி இருக்கிறாங்க, இன்றைக்கு இந்தியாவில கூட இல்ல, அவங்க சவுதியில இருந்துகிட்டே சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் முஸ்லிம் சிறுபான்மை. முஸ்லிம் பெரும்பான்மை நாடு சூதான். ஷேக் பின் பாஸ் உயிரோடு இருந்த காலகட்டத்துல சூதான்ல பல குழப்பங்கள் இருக்கு. நாத்திக கொள்கை உடையவர்கள் சூடான்ல தேர்தல் அரசியல் இருக்கிறதுனால அதுல நின்று அவங்க ஜெயிச்சு மெஜாரிட்டியா வந்துடுறாங்க, பெரும்பான்மையா வந்துடுறாங்க. இப்ப அவங்க பெரும்பான்மையா வந்தால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சூடான் என்ற நாடு இஸ்லாமியை விட்டு விலகி செல்லும். அவங்க அப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்ச பிறகு ஷேக் இப்னு பாஸ் கிட்ட சூடான்ல இருந்த சலஃபிகள் கேள்வி கேட்கிறாங்க.
சூடானுடைய தன்மை இப்படிதான் இருக்கு. அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னா, யாரு நாத்திகவாதிகள் தேர்தலில் ஜெயிக்க கூடாது, அவங்க தோக்கடிக்கப்படணும் அப்படின்னா நாங்க சூடானுடைய தேர்தலில் நிக்கணும். நாங்க தனியா நின்னாலும் ஜெயிச்சு நாங்க ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. சூடான்ல எங்களை விட எண்ணிக்கையில வந்து மிக அதிகமா இருக்கக்கூடியவங்க சூஃபி கொள்கை உடையவர்கள். சூஃபி கொள்கை உடையவர்களோடு நாங்கள் இணைந்து தேர்தலை சந்திக்கலாமா? வேற ஓட்டு போடலாமா? இல்லைங்க. சூஃபி கொள்கையில உள்ளவங்களும் பார்லிமெண்ட்டுக்கு எம்பி தேர்தலில் நிப்பாங்க. அதே கட்சியில அவங்களோட சேர்ந்தோம் இல்ல அவங்க கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டோம் நாங்க தேர்தலில் நிக்கலாமா? நின்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எம்பிகளாக போகலாமா? ஷேக் பின் பாஸ் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி இது. ஷேக் பின் பாஸ் சொல்றாங்க, நீங்க சொல்றதான் சூழல் அப்படின்னா நீங்க தாராளமா தேர்தலில் நிக்கலாம். முஸ்லிம்கள் இஸ்லாமுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆர்வமுடைய முஸ்லிம்கள் அவங்க வந்து ஒன்றாக நிற்க வேண்டியது அவசியம். அவங்க சூஃபிகள் கொள்கைகள் இருந்தாலும் சரியே அப்படின்னு ஷேக் பின் பாஸ் ஃபத்வா கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். அவங்க சூஃபி கொள்கையை நீங்கின பிறகுதான் நீங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா ஷேக் பின் பாஸ் சொல்லவே இல்லை. ஏனென்றால் ஷேக் பின் பாஸ் போன்ற அறிஞர்களுக்கு தெரியும், அரசியல் வேற, தாவா வேற. தாவாவோட விஷயங்களை தாவாவுடைய களத்தில் பேசுவோம், அதற்குரிய நேரத்துல பேசுவோம். அரசியலுடைய களத்தில் அரசியலை தான் பேசுவோம். சூஃபிகள் சூஃபி கொள்கையை விட்ட பிறகு நீங்க அவங்களோட கூட்டணி சேரணும், முதல்ல அவங்களுக்கு நீங்க தாவாவை செய்யணும் அப்படிலாம் ஷேக் பின் பாஸ் சொல்லவே இல்லை. ஷேக் பின் பாஸ் கிட்ட இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபத்வாக்கள் இருக்கின்றன. அல்ஜீரியாவோட விஷயத்துல ஷேக் பின் பாஸ் இதே மாதிரி ஃபத்வா தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வரிசையை அடுக்கிக் கொண்டே போக முடியும். இந்தந்த நாட்டு தேர்தலில் நிக்கிறதுக்கு ஷேக் பின் பாஸ் வந்து ஃபத்வா கொடுத்தாங்க என்று. அப்ப தேர்தல் அரசியல் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு எங்க உள்ளது? முஸ்லிம்கள் பெரும்பான்மையா உள்ள இடங்கள்ல, தேர்தல் அரசியல் என்று ஒன்று இல்லாத இடங்கள்ல உள்ளது. இதை பத்தி நான் சொன்னா இன்னும் சில மணி நேரங்கள் சொல்ல முடியும். அவ்வளவு ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில நேரங்கள் சொல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நமக்கு நேரம் குறைவா இருக்கு, சுருக்கமா முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் உள்ளவங்க போய் தேடினா கிடைக்கும். எங்க போய் தேடுறது? வழக்கமா எல்லாம் ஆன்லைன்ல தானே தேடுவீங்க, போய் தேடுங்க. என்ன பிரச்சனை? வழக்கமா ஷாமிலா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், கிதாப்ல இருக்கிறது வந்து அந்த சாஃப்ட்வேர்ல போய் தேடி அப்படியே காப்பி பேஸ்ட் கொண்டு வந்து போட்டுட்டு நானும் ஒரு அறிஞன் அப்படின்னு ஷோ காமிச்சிடலாம். அப்படிதான் தமிழ்நாட்டுல பலரும் காமிக்கிறாங்க. ஆனா இது வந்து ஷாமிலால இருக்காது. ஷேக் பின் பாஸோட ஃபத்தாவை நீங்க உள்ள புகுந்து தேடணும். ஃபத்தாவா அல் லஜ்னத்து தாயிமால தேடணும், அல் உசைமியோட ஃபத்தாவால தேடணும். இன்னும் பல அறிஞரோட ஃபத்தாவா இருக்குது. இதெல்லாம் தேடணும். தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், இந்தியாவுடைய சூழலுக்கான ஃபத்வாவை வெளிநாட்டு அறிஞர்களிடம் கேட்டு எடுப்பது என்பது ஃபிக்ஹ் ரீதியாக பல நேரங்கள்ல சரியாக இருக்காது. இந்திய சூழலை முற்றிலுமாக அறிந்தவர்கள், இந்தியாவுக்குள் வசிப்பவர்கள், இந்தியாவுக்குள்ளே வசிக்கிறவர்களாக இருந்தாலும் பொதுமக்களோடு கலந்து பழகக்கூடியவர்கள், அவங்களுக்கு தான் தெரியும். இந்தியாவில் சில அஹ்லதீஸ் இருப்பாங்க, சில அஹ்லதீஸ்ல அறிஞர்கள், சில அறிஞர்கள் இருப்பாங்க. இவங்க பொதுமக்களோட கலந்து பழகவே மாட்டாங்க. அப்படியே கலந்து பழகினாலும் முஸ்லீம் பொதுமக்கள் கிட்ட மட்டும்தான் பழகுவாங்க. இவங்க முஸ்லீம் அல்லாத மக்களோடு கலந்து பழக மாட்டாங்க. இவங்க முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியில வாழவே மாட்டாங்க. இந்துக்கள் மிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மட்டும் முஸ்லீம் என்ற ஒரு சூழல் நீங்க வாழ்ந்ததுண்டா? அப்படி வாழ்ந்து பாருங்க, அன்னைக்கு தெரியும் ஒரு முஸ்லிமுக்கான நடைமுறை சிக்கல் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல தாவாவுக்கான எவ்வளவு வாய்ப்புகள் அப்படி ஒரு சூழல்ல கொட்டி கிடக்குதுங்கிறது தெரியும். யார் இந்திய சூழல்ல பாமர முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழறாங்களோ, இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் இவங்களோட சேர்ந்து அன்றாட வாழ்க்கையில பழகுறாங்களோ அவங்களுக்குத்தான் இந்திய சூழலுடைய ஃபிக்ஹ் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். யார் இங்க இருக்கக்கூடிய RSS பிஜேபியில இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்களோ, ஏன் அவங்களோட பழகவும் செய்யறாங்களோ அவங்க தான் RSS பிஜேபினால பிரச்சனை இருக்குதா இல்லையா என்பதை சொல்ல முடியும். அது என்ன மாதிரியான பிரச்சனை என்பதை விளங்க முடியும். அப்படி இருந்தாதான் அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் இல்லாம நாங்க எங்க மதர்சாவை விட்டு வெளியே வர மாட்டோம், அதுல உஸ்தாதா இருந்துக்குவோம். நாங்க எங்க மஸ்ஜிதை விட்டு வெளியே வர மாட்டோம், அதுல இமாமாவும் ஹத்தீபாவும் இருந்துக்குவோம். நாங்க எங்க ஜம்மியத்தை விட்டு இன்னொரு ஜம்மியத்துடைய மேடைக்கு கூட ஏற மாட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்திய சூழலுக்கான ஃபிக்ஹ் உடையவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்போ இன்னொரு கேள்வி வரும், அப்படின்னா நீங்க எல்லாரும் அரசியல நிக்கணும்னு சொல்றீங்களா? எல்லா அஹ்லதீஸும் அரசியல்வாதிகள் ஆகணும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லா அஹ்லதீஸும் டாக்டர் ஆகணும் எங்கேயாவது சொல்லுவோமா? எல்லா அஹ்லதீஸும் இன்ஜினியர் ஆகணும் எங்கேயாவது சொல்லுவோமா? எல்லா அஹ்லதீஸும் வியாபாரிகள் ஆகணும் எங்கேயாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா இதெல்லாம் சமுதாயத்துக்கு தேவை.
முஸ்லிம்கள்ல டாக்டருக்கு வேணும், அதுவும் அஹ்லதீஸ் டாக்டரா இருந்தா அஹ்லதீஸோட ஃபிக் அடிப்படையில் உள்ள நிலைப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவாங்க. முஸ்லிம்கள்ல வியாபாரிகள் வேணும், அதுவும் அஹ்லதீஸ் வியாபாரிகளா இருந்தா அஹ்லதீஸுடைய தாவாவுக்கு கூடுதலாக பண உதவி செய்வாங்க இல்லையா? அப்ப அதுக்கு என்ன சொல்லுவோம், எல்லா அஹ்லதீஸும் வியாபாரிகள் ஆயிடுங்க, எல்லா அஹ்லதீஸும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட் ஆயிடுங்க, எல்லா அஹ்லதீஸும் டாக்டர் ஆகும்னு சொல்லுவோமா? இல்ல. யார் யாருக்கு முடியுமோ, யார் யாருக்கு தெரியுமோ அவங்கவுங்க அந்த விஷயத்துல போங்க. இங்க அரசியல்ல போறதுக்கான தேவையும் இருக்குது. யாருக்கு அந்த கல்வி இருக்குதோ அவங்க அதுல போங்க. அஹ்லதீஸ் எல்லாரும் அரசியல்வாதி ஆடுங்க நான் சொல்லவே இல்லை. சலஃபிகள் எல்லாரும் அஹ்லதீஸ் ஆயிடுங்க நான் சொல்லவே இல்லை. எந்த அறிஞர் அப்படி சொன்னது இல்ல. அந்த அறிஞர்களிடம் இருந்து ஃபிக்கையும் ஃபத்வாவும் எடுக்கக்கூடிய நானும் அப்படி சொல்பவன் அல்ல. ஆனா இங்க அரசியல்ல போறதுக்கான தேவைகள் இருக்கின்றன. முஸ்லிம்கள் அரசியல் கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பொதுவான அரசியல் கட்சிகள்ல முஸ்லிம்கள் தொண்டர்களாகவும் தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய வழிகாட்டுதல்களை கொடுப்பது என்றால் உங்களுக்கு அந்த அரசியல் தெரியணும். சில நேரங்கள் நீங்களே நேரடியாக அரசியல் ஈடுபட வேண்டிய தேவை ஏற்படும். அபுல் கலாம் ஆசாதை போன்று, தாவூத் கஸ்னவியை போன்று, அப்துல் காதிர் ரோப்பூரியை போன்று, ஹாஃபிஸ் முகமது குந்தாலவியை போன்று, அப்துல் கையம் ரஹ்மானியை போன்று, அப்துல்லா பாக்கியை போன்று, இன்னும் பல அஹ்லதீஸ் அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்களை போன்று. அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது யாருக்கு அந்த அரசியலை பற்றிய ஃபிக் இருக்கிறதோ, யாருக்கு அரசியலை பற்றிய நடைமுறை இன்றைய அரசியலை பற்றிய கல்வி இருக்கிறதோ அவங்க உள்ள போறது முஸ்லிம்களுக்கு நன்மை பயக்கும் இன்ஷா அல்லாஹ். அவங்க அரசியலுக்குள்ள போறது முஸ்லிம்களுக்கு நன்மை பயக்கும். அதெல்லாம் தெரியலையா, நீங்க அரசியலுக்குள்ள போகாதீங்க. போகாதீங்க மட்டும் இல்ல, அரசியலை பத்தி பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஹசன் அலிமுரி போன்றவர்கள் அவரு கூட ஜால்ரா அடிச்சு கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அந்த ஆலிம் பட்டதாரிகள், நீங்க அரசியல் பத்தி பேசாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க அரசியலை படிச்சது இல்ல, அரசியலை பார்த்தது இல்ல. எனக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன், என்னுடைய குடும்பமே அரசியல் பாரம்பரியம் உடையது. என்னுடைய தந்தையுடைய தந்தை வழி பாட்டனார் 1955 65 வரைக்கும் பாண்டிச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. எம்எல்ஏவா 10 வருஷங்கள் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய தாயுடைய தந்தை தாய் வழி பாட்டனார் அவங்களும் அதே காலகட்டத்தில் 10 வருடங்கள் அந்த சட்டசபையினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த தாய் வழி பாட்டனார் எதிர்கட்சி துணைத் தலைவராகவும் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க. சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். எங்களுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்குது. அதனால என்னுடைய அரசியல் புரிதல் என்பது என்னுடைய வீட்டிலிருந்தே வர ஆரம்பித்தது. எங்களுடைய பாட்டனார்கள் சொல்லி வந்தது. மத்தவங்க மத்த கதையை கேட்கும், குடும்ப கதையை கேட்கும் போது எங்க குடும்பத்தினுடைய அரசியல் கதையை நாங்கள் சொல்லும் போது புதுவை மாநிலத்துடைய அரசியல் வரலாறு சேர்ந்து தான் வரும். என்னுடைய சிறிய தந்தை ஒருத்தரும் தேர்தல் அரசியல் இருந்திருக்கிறார். நானும் தேர்தல் அரசியல் இருந்திருக்கிறேன். நான் நேரடியாக இன்னைக்கு தேர்தல் நிக்கல. ஆனால் 2006 திமுக சார்பாக என்னை நிக்க சொல்லி கேட்டாங்க. திமுகவினுடைய மாநில பொருளாளர் எனக்கு ஆள் அனுப்பி கேட்டார், நீங்க திமுக வந்துருங்க, உங்களை தேர்தல் நிக்க வைக்கிறோம். முடியாது என்று சொன்னேன். 2007 கடைசி 8 ஆரம்பத்துல காங்கிரஸ்ல இருந்து காங்கிரசினுடைய மாநில பொறுப்பாளர்கள் என்னை கூப்பிட்டாங்க, காங்கிரஸ்க்கு வாங்க, நீங்க இருக்க வேண்டிய இடம் காங்கிரஸ் என்று கூப்பிட்டாங்க. நான் போகல. இன்றைக்கு நான் நினைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் திமுகவுல நல்லதொரு பொறுப்பை நான் வாங்க முடியும். பாண்டிச்சேரியில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே வாங்க முடியும். என்னுடைய தந்தை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராக, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டாக, இந்த ஃபேக்கல்டியுடைய டெப்டி டீனா இருந்தவங்க. அவங்க கூட ப்ரொஃபஸராக பணியாற்றியவர் தமிழ்நாட்டுல திமுகவுல முக்கியமான மூத்த அமைச்சராக இருக்கிறார். அவருடைய மகன் ஒருத்தர் இன்னைக்கு எம்பியாவும் இருக்கிறார். எனக்கு காலேஜில் சீனியர் அவர். நான் நினைச்சா அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்க மூலமா வாங்க முடியும். அது மட்டும் இல்ல, நேரடியாக திமுகவுடைய தலைமைக்கு என்னால் போக முடியும். அதே தான் காங்கிரஸுக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ், பாண்டிச்சேரி காங்கிரஸ் இல்ல, அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு போக முடியும். காங்கிரஸ் பொறுப்பை வாங்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? போக்கிடம் இல்லாமல் நான் எங்கேயும் வந்து உட்கார்ந்து இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஏன் போனேன்? நான் ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த ஆசைப்பட்டு இருந்தா, அல்லது என்னை காப்பாத்திக்கணும், எனக்கு ஏதோ பிரச்சனையில தப்பிக்கிறதுக்காக நான் என்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சிருந்தா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகளை போனோம். அதுக்காக தான் இது நான் சொல்றேன். திமுக தான் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி, பாண்டிச்சேரியில காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்த காலகட்டம். இந்த 2 கட்சிகள் எதுல வேணா நான் போக முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கும் போக முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனா எதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை தேர்ந்தெடுத்து போனேன்?
தமிழ்நாட்டிலேயோ பாண்டிச்சேரியிலேயோ ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லாத கட்சியாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. அவங்க வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டாலும் கூட எதற்கு நான் போனேன்? தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் 5ல் 1 நபர் தலித். தலித்துகளை அதிகமாக கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. தமிழ்நாட்டுடைய 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 20.01% இங்க ஷெட்யூல்டு காஸ்ட் எனப்படும் தலித். 5ல் 1 மனிதன் இங்க தலித். இன்றைக்கு அந்த மக்கள் தொகை இன்னும் அதிகரிச்சிருச்சு. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல தலித்துகளுடைய எண்ணிக்கை 24% உயர்ந்து விட்டது. அதற்கேற்றாற் போல தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று பேசுறார். கிட்டத்தட்ட 4ல் 1 மனிதர் தலித் என்ற அளவுக்கு இங்கே மக்கள் தொகை வளர்ந்து இருக்கிறது. எதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்கலாம், புள்ளி விவரம் கேட்கிறீங்களா? இந்த மக்களுக்கு இஸ்லாம்னா என்ன, முஸ்லிம் என்றால் யார் என்பதை யார் சொல்லுவாங்க? வட மாநிலங்கள் எல்லாம் தலித்துகளை முஸ்லிம்களுக்கு எதிராக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் பலவற்றிலும் தலித்துகளை அவங்க ஆயுதங்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுல, குறிப்பாக வட தமிழகம், மத்திய தமிழகத்துல இது நடக்கல. அல்லாவுடைய நாட்டத்தின்படி ஏன் நடக்கல? அதற்கு அல்லாவுடைய நாட்டத்தின்படி மிக முக்கியமான ஒரு காரணம் திருமாவளவன் தலைமையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் சங் பரிவாருக்கு எதிரானவர், கொள்கை ரீதியாகவே. அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எதிரானவர். தலித்துகளில் பெரும்பாலானவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க சங் பரிவாருடைய சதித்திட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி திருச்சியில மாநில மாநாடு நடத்துறாங்க. எதுக்கு? வக்ஃபு சட்ட அந்த திருத்தத்தை எதிர்த்து, அதை கண்டித்து விடுதலை சிறுத்தை மாநாடு நடத்துறாங்க. அது முஸ்லிம் கட்சியா? இல்ல ஒரு தம்பி வாட்ஸ்அப்ல கேட்கிறார், அது நாத்திகம் பேசக்கூடிய கட்சி. இப்ப அது நாத்திகம் பேசக்கூடிய கட்சி அல்ல, அது கட்சி, அரசியல் கட்சி. நாத்திகம் பேசுவதற்கு என்று தனித்தனி அமைப்புகள் இருக்கின்றன. திமுக கூட நாத்திகம் பேசுற கட்சி கிடையாது. அதற்கு திராவிடர் கழகம் தீகா என்று ஒரு தனியாக அமைப்பு இருக்குது. திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் அந்த கொள்கை உடையவங்களா இருப்பாங்க. ஆனா திமுக நாத்திகம் பேசக்கூடிய கட்சி கிடையாது. அந்த மாதிரிதான் காங்கிரஸும், அந்த மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும். விடுதலை சிறுத்தை கட்சியில நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. ஒரு தெரிந்தார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர் ஜலால். நான் கட்சி தொண்டர் மட்டும் இல்ல, நான் மாநில பொறுப்புல இருக்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இஸ்லாமிய ஜனநாயக பேரவை என்ற அமைப்பினுடைய மாநில துணை செயலாளர். 2016 அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி அந்த கட்சியில எனக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. நான் சேரும் போதே எனக்கு மாநில பொறுப்பு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல வேணுமா, ஒட்டுமொத்த கட்சியில வேணுமா, பாண்டிச்சேரியில மட்டும் வேணுமா என்று கேட்டாங்க. நான் பாண்டிச்சேரியில மட்டும் போதும் என்று கேட்டு வாங்கி கொண்டேன். நான் கேட்டிருந்தா கூடுதல் பொறுப்பும் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். 5 வருடங்களுக்கு எனக்கான பொறுப்பு, 5 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா கட்சியுடைய பொறுப்பாளர்களை இன்னும் மாத்தல. இன்னும் 3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அதிகாரப்பூர்வமாக நான் மாநில பொறுப்புல இருக்கிறேன். இதன் மூலமாக புதுச்சேரியுடைய முஸ்லிம்களுக்கு பல நன்மைகளை செய்ய முடிந்தது. இதெல்லாம் நீங்க யோசித்து கூட பார்க்காத விஷயங்கள். அதையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் செய்ய முடிந்தது. நான் மட்டும் இல்ல, என்னை போன்றே இந்த கட்சியில இன்னும் சிலரும் இருக்கிறாங்க. ஆனா தாவா துறையில் இருந்து இந்த கட்சிக்கு வந்தவன் நான். சலஃபி அஹ்லுல் ஹதீஸுடைய அகீதா தெரிந்து இந்த கட்சிக்குள்ள வந்தது அநேகமா நான் மட்டுமா தான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன் வந்த? அகீதா ரீதியாக ஜனநாயகத்துக்கு என்ன நிலைப்பாடுங்கிறது தெரியும். ஃபிக்ஹ் ரீதியாக அதற்கு வேறொரு நிலைப்பாடு இருக்கிறது என்பதையும் நான் படித்திருக்கிறேன். ஷேக் பின் பாஸுடைய ஃபத்வா உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். ஷேக் அல் உசைமியுடைய ஃபத்வாவை காமிச்சிருக்கிறேன். சில நேரங்கள் அல்ஜீரியா போன்ற இடங்கள்ல ஷேக் அல்பானியும் அந்த ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. யூகேக்கான கேள்வியை பற்றி வரும்போது ஷேக் அல்பானியும் அந்த ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள். இவங்களோட ஃபத்வா எல்லாம் எடுத்துதான் இதை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்திய துணை கண்டத்துல நேராக பிரச்சனையை சந்திச்ச அஹ்லுல் ஹதீஸுடைய அறிஞர்கள் உடைய ஃபத்வாக்கள் இருக்கின்றன. வெறும் வாய் ஃபத்வா இல்ல. அவங்களே அந்த கட்சிகள்ல சேர்ந்து இருக்கிறாங்க, அரசியல் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க, தேர்தல்ல நின்று இருக்கிறாங்க, ஜெயிச்சு எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் ஆகி இருக்கிறாங்க, அரசாங்கத்துடைய ஒரு பகுதியாக ஆகி இருக்கிறாங்க. இப்ப நீங்க அவங்களை பத்தி என்ன சொல்ல போறீங்க? அவங்க எல்லாம் வந்து காஃபிர் ஆயிட்டாங்கன்னா, இல்ல குறைஞ்சபட்ச வழிகேடர்கள்னா, இல்ல அதுக்கும் கம்மியா, இல்ல அவங்க அஹ்லே ஹதீஸே இல்ல அப்படின்னா, அவங்க எல்லாம் அஹ்லே ஹதீஸ் இல்லைன்னா நீங்களும் அஹ்லே ஹதீஸ் கிடையாது. அவங்களே அஹ்லே ஹதீஸ் கிடையாதுன்னா நீங்களும் அஹ்லே ஹதீஸா இருக்கிறதுக்கு தகுதியானவர்களே கிடையாது. அவங்க எல்லாம் சலஃபிகள் என்ன, நீங்களும் சலஃபிலா இருக்க தகுதியானவங்களே கிடையாது. உசைமீன் வந்து சலஃப் மனஹஜுக்கு முரண்பட்டுட்டான்னு சொல்ல போறீங்களா? ஷேக் பின் பாஸ் திரும்ப இந்த மாதிரி ஃபத்வாக்களை கொடுத்திருக்காங்களே, அப்ப ஷேக் பின் பாஸ் திரும்ப பல முறைகள் சலஃப் மனஹஜ் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது ஒன்றுதான், ஹசன் அலி உமரிக்கு சலஃபி தாவானா என்ன என்பது சரியாக தெரியாது.
அவருக்கு அஹ்லுல் ஹதீஸினுடைய உசூலுல் ஃபிக்ஹ் தெரியாது. அஹ்லுல் ஹதீஸுடைய ஃபிக்ஹ் என்பது தெரியாது. குறிப்பாக சிறுபான்மை சூழல் அஹ்லுல் ஹதீஸுடைய ஃபிக்ஹ் என்ன என்பது தெரியாது. இதற்கு வந்து ஒரு தனித்துறையா இருக்குது. ஃபிக்ஹுல் அகல்லியாத், சிறுபான்மையினருக்கான ஃபிக்ஹ் ஒன்று இருக்குது. அதனுடைய ஃபதாவாக்கள் தனியாக தொகுக்கப்பட்டு இருக்கின்றன. இதெல்லாம் படிக்க தெரியும். இதெல்லாம் படிச்சா தான் உங்களுக்கு ஃபிக்ஹ்ன்றது வரும். இதெல்லாம் தெரியாத ஒருத்தரை வந்து ஷேக் அப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் கண்மூடித்தனமா பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்களே, யாரு? பொதுமக்களை பத்தி நான் பேசல, மௌலவிகளை பேசுறேன். நீங்க எல்லாம் வந்து உமரியா படிச்சு இன்னும் வேற மதுசாக்கள்ல படிச்சு பட்டம் வாங்கி என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. அவருக்கும் இது தெரியல, உங்களுக்கும் இது தெரியல. இதெல்லாம் இருக்கும்போது சாதாரண பொதுமக்கள், இளைஞர்கள், இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும்? ஹசன் அலி இழுத்த இழுப்புக்கெல்லாம் பின்னாடி போறாங்க. ஆடுகளை போல அவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் பின்னாடி போறாங்க. உங்க எல்லாருக்கும் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கெல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் உண்டா? என்ன கேள்வி கேட்கிறேன்னு தெரியுதா? உங்களுக்கெல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் உண்டா? கிட்டத்தட்ட எல்லாரும் வச்சிருப்போம் இல்லையா? என்ன அக்கௌண்ட் வச்சிருப்போம்? சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம், அப்படிதானே? சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தா மினிமம் பேலன்ஸ் ஒண்ணு மெயின்டைன் பண்ணணும், அப்படிதானே? மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னு உங்க அக்கௌண்ட்ல ஒண்ணு போடுவாங்க. போடுவாங்களா இல்லையா? வாங்குவீங்கல்ல? அப்ப நீங்க எல்லாம் வட்டி வாங்குறவங்க தானே? இப்ப என்ன கேள்வி? வட்டி ஹராமா இல்லையா? ஹராம் தானே? வட்டி ஹராம் தெரிஞ்ச பிறகும் வட்டி கடையான பேங்க்ல எப்படி நீங்க வந்து உங்க பணத்தை போட்டு வைக்கிறீங்க? அவன் உங்க அக்கௌண்ட்டுக்கு வட்டி போடுறானே, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அது எப்படி உங்க அக்கௌண்ட்ல விடுறீங்க? அப்ப என்ன பதில் சொல்வீங்க நீங்க? இல்லங்க, வட்டி ஹராம் அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன்னா அல்லாவுடைய ரசூலும் தெளிவா சொல்லிட்டாங்க, வட்டி ஹராம். அதுல வந்து நாங்க தெளிவா இருக்கிறோம். ஆனா இங்கத்தைய சூழலுக்கு பேங்கை தவிர்க்க இயலாது. பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு பேங்க் என்பது தான் இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இதான் சிஸ்டம். அதனால பேங்கை தவிர்க்க இயலாது, பேங்க் அக்கௌண்ட்டை தவிர்க்க இயலாது. அதனால நாங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். வேற அதுல வந்து அவங்களா வட்டியை போட்டுடுறாங்க அப்படிலாம் சொல்றீங்க. இதே தான்ப்பா, இதே பதில் தான், இதை ஒத்த பதில் தான் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் முறைக்கும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கும். நீங்க இதெல்லாம் கண்டிக்கணும் அப்படின்னா முதல்ல இதை விட்டு வெளியே போகணும். நீங்க உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது, ஆதார் கார்டு இருக்கக்கூடாது, பாஸ்போர்ட் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமா ஓட்டர்ஸ் ஐடி கார்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இங்கத்திய முறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு கையெழுத்து போட்டா தான் இதெல்லாம் கிடைக்கும். ஜனநாயக முறைப்படி அப்படிங்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டேன் என்று கையெழுத்து போட்டால் தான், அந்த அறிவிப்பு கொடுத்தால் தான் இந்த நாட்டினுடைய சிட்டிசனாக, குடிமகனாக நீங்கள் இருக்க முடியும். அப்பனா மாட்டேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் துறக்க வேண்டி இருக்கும். எதெல்லாம்? ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் இருக்க வேண்டி இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தா கூடவே இதை வேற வாங்க. நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்களா, உடனே இன்சூரன்ஸ் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் வட்டி தான். இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களா, வட்டியில ஈடுபட்டுட்டீங்க. பாருங்க எவ்வளவு ஹராம்ல ஈடுபட்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? ஆனா இதெல்லாம் கேட்கும்போது என்ன பதில் சொல்றீங்க? இல்லங்க, இதுதான் இங்கத்திய சிஸ்டம், இதான் இங்கத்திய கட்டமைப்பு, இதை தவிர்க்க இயலாது, இது வழியா தான் நம்ம செயல்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் புரியுது இல்லையா? அதேதான் அரசியலுக்கும். ஒருவேளை பேங்க் கூட வட்டி கூட நீங்க சொல்லி இருந்தால் அல்லாஹ் ஹராம் ஆக்கினதை நீங்க ஹலால் ஆக்கி இருப்பீங்க. அப்ப அது அகீதா ரீதியான பிரச்சனையாவே வந்துடும். சட்ட பிரச்சனை இல்ல, அகீதா பிரச்சனை. ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அல்லாஹ் அதை தன்னுடைய ரசூலுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு யாருக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை ஹராம் என்று சொன்னார்களோ அது எல்லாருக்கும் ஹராம் தான், எல்லா காலகட்டத்திலையும் ஹராம் தான். ஆனா எப்படி பேங்கை பயன்படுத்துறோம்? இங்க தரூரா இருக்கு, நிர்பந்தம் இருக்கு, நெருக்கடி இருக்கு, அவசியம் இருக்கு என்று சொல்றோம் இல்லையா? நெசசிட்டி, நீட், இதெல்லாம் பேசுறோம் இல்லையா? பேங்குக்கு நீங்க என்ன பேசுறீங்களோ அது அத்தனையும் இங்குள்ள அரசியலுக்கு பொருந்தும். பேங்க்ல நீங்க எல்லாம் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, வட்டியை வாங்குறீங்க. அரசியல்ல கூட மிக குறைவான முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க, மிக மிக குறைவான சலஃபி அஹ்லதீஸ் தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லா சலஃபிகளும் அஹ்லதீஸும் கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம்களும் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்கல்ல, நாங்க மனசால அதை வெறுக்கிறோம். அதேதான் ஜனநாயகத்தை நாங்க மனசால வெறுக்கிறோம்.
ஜனநாயகத்தை அகீதா ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதை நடைமுறை ரீதியாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்திய ஹதீஸ் அறிஞர்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய விளக்கம். அந்த விளக்கம், அந்த நிலைப்பாடைத்தான் நான் எடுத்திருக்கிறேன். நீங்க அரசியலில் இருப்பதற்காக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்காக நீங்க என்ன குறை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, அதன் காரணமா நான் சலஃபி இல்ல, நான் தவா செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முதல்ல அபுல் கலாம் ஆசாத சொல்லணும். அவர் அஹ்லே ஹதீஸ் கிடையாது, அஹ்லே ஹதீஸ் வெப்சைட்ல அவர் போட்டது தவறு, வழிகேடு அப்படின்னா அகில இந்திய அஹ்லே ஹதீஸே வழிகேட்டுல தான் இருந்திருக்குது. ஏன்னா ஒரு வழிகேடரை அவங்க அஹ்லே ஹதீஸ் அறிஞர்னு வேற ஏத்துக்கிட்டு அவர் பேரெல்லாம் இத்தனை வருஷமா போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அகில இந்திய அஹ்லே ஹதீஸ் வழிகேடு, தமிழ்நாடு பாண்டிச்சேரி அஹ்லே ஹதீஸ் வழிகேடு, அதனுடைய அறிஞர்கள் வழிகேடர்கள் என்று அறிவிக்க தயாரா நீங்க? ஷேக் பின் பாஸ் வழிகேடர், திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்து வச்சிருக்காங்க. ஷேக் அல் உசைமின் வழிகேடர், நாடாளுமன்ற தேர்தல் நிக்கிறது அது விரும்பத்தக்கது, அனுமதிக்கப்பட்ட விரும்பத்தக்கது, சில நேரங்கள் அது அவசியமாகவும் ஆகும்னு சொல்லி இருக்கிறாங்களே, அவர் பெரும் வழிகேடர் அறிவிக்க தயாரா? என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் ஃபிக்ன்றது இருந்தது, உங்களுக்கு அது இல்ல, அந்த ஃபிக் இல்ல. அவங்க சரி கண்ட விஷயங்களை நீங்க தவறாக காண்றீங்க. இப்ப என்னுடைய கேள்வி, ஷேக் பின் பாஸ்க்கு ஃபிக் இருந்துச்சா உங்களுக்கு இருக்குதா? ஷேக் அல் உசைமினுக்கு ஃபிக்ர் இருந்துச்சா உங்களுக்கு இருக்குதா? அதுக்கெல்லாம் முன்னாடி இந்திய அஹ்லுல் ஹதீஸுடைய இந்த ஆலிம்கள் இருக்கிறாங்களே, முஃபஸ்ஸிரும் ஃபகீஹுமான அபுல் கலாம் ஆசாத்துக்கு ஃபிக்ர் இருந்துச்சா உங்களுக்கு இருக்குதா? தாவூத் கஸ்னவிக்கு இருந்துச்சா உங்களுக்கு இருக்குதா? அப்துல் காதிர் ரோப்பூரிக்கு இருந்துச்சா உங்களுக்கு இருக்குதா? ஹாஃபிஸ் முஹம்மது குந்தாலுவிக்கு இருந்துச்சா உங்களுக்கு இருக்குதா? இல்ல அப்துல்லால் பாக்கிக்கு ஃபிக்ர் இருந்துச்சா உங்களுக்கு இருக்குதா? இவங்களுக்கெல்லாம் ஃபிக்ர் இருந்துச்சு, உங்களுக்கு இல்ல. குறிப்பா ஹசன் அலி உமரி அவர்களே, உங்களுக்கு அஹ்லுல் ஹதீஸினுடைய உசூலுல் ஃபிக்ஹும் தெரியாது, இப்ப அஹ்லுல் ஹதீஸுடைய ஃபிக்ஹும் தெரியாது. நீங்க என்ன செய்றீங்க ஃபிக்ஹ அப்படின்னு பார்த்தோம்னா, அகீதா கோணத்திலிருந்து ஃபிக்ஹை அணுக பார்க்கிறீர்கள். பெரும்பாலான சலஃபிகள்கிட்ட வரக்கூடிய தவறு இதுதான். என்னது? அகீதால எதுவும் மாறாது. குறிப்பா அகீதாவுடைய உசூல்ல, ஃபுரூல கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. அகீதாவுடைய கிளை பிரச்சனைகள்ல கருத்து வேறுபாடுகள் உண்டு. சஹாபாவிலேயே கருத்து வேறுபாடு கொண்டதெல்லாம் ஷேக் அல் உசைமின் பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உசூல் ரீதியாக எல்லாம் ஒருமித்த நிலைப்பாடுல தான் இருந்தார் சஹாபா எல்லாருமே. ஆனால் சட்டங்களுடைய விஷயம், அஹ்காமுடைய விஷயம் என்று வரும் பொழுது அதுல நெகிழ்வுத்தன்மை, பிளெக்சிபிலிட்டி என்று ஒன்று உண்டு என்பதை சஹாபா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த சஹாபாவுடைய வழிமுறை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஃபகீஹும், ஃபிக்ஹ் அறிஞரும் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அஹ்லுல் ஹதீஸ் அறிஞருக்கும் இது தெரியும். அதான் அந்த வகையில் அவங்களும் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. குறிப்பாக ஃபிக்ஹ், அஹ்காமுடைய ஃபிக்ஹ் என்று வரும் பொழுது ஃபிக்ஹுல் இபாதாத், ஃபிக்ஹுல் முஆமலாத் என்று ரெண்டாக பெரும்பாலும் பிரிப்பாங்க. ஃபிக்ஹுல் இபாதாத் அப்படின்னா என்ன? தஹாரா, ஸலா, ஸௌம், ஸகா, ஹஜ் போன்ற அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனுடைய வாழ்நாளுடைய இபாதத்துகள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவை. அதுல அகீதாவை விட பிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் குறைவு, நெகிழ்த்தன்மை குறைவு. ஆனா அகீதாவை மன்னிக்கணும், நெகிழ்த்தன்மை கூடுதல். அகீதா ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஃபிக்ஹுல் இபாதாத் வரும்போது கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். ஃபிக்ஹுல் முஆமலாத், அன்றாட வாழ்க்கையோட விஷயங்கள் என்று வரும்பொழுது நெகிழ்வுத்தன்மை மிகவும் அதிகரிக்கும். நிக்காவுல இபாதாத்தை விட நெகிழ்வுத்தன்மைகள் கூடுதல். உணவு போன்ற விஷயங்கள்ல இன்னும் அதிகம். வியாபாரம் போன்ற விஷயங்கள்ல இன்னும் 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 அதிகம். ஃபிக்ஹுல் புயூ எடுத்தீங்கன்னா அதுல நீங்க நிறைய ஃபிக்க பயன்படுத்தலாம், அவ்வளவு நெகிழ்வுத்தன்மை உண்டு. அரசியல் என்று வரும் பொழுது, அரசாங்கத்தை எப்படி நடத்துவது என்று வரும் பொழுது, ஃபிக்ஹ்லயே மிக அதிகமான நெகிழ்வுத்தன்மை உடையது அந்த ஃபிக்ஹ் தான். ஃபிக்ஹு சியாஸா அல்லது ஃபிக்ஹு சியர் என்று சொல்லுவாங்க. சில இமாம்கள் அதுக்கென்று தனி கிதாபெல்லாம் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அஹ்காம் சுல்தானியா, இமாம் அல் மாவர்தி போன்றவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னும் பல இமாம்களும் எழுதி இருக்கிறாங்க. நவீன காலகட்டத்து ஃபிக்ல அரசியலுக்கான ஃபிக் என்று தனியாக பேசப்படுது. குறிப்பாக முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அரசியலில் எப்படி ஈடுபடணும், படக்கூடாது என்பதை பற்றி ஃபிக்குகள் தனியாக ஃபத்வாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவையெல்லாம் தொகுப்புலா வெளிவந்திருக்கு. இது எதுவுமே படிக்காதவங்க தான் என்ன செய்வாங்க, ஆஹா அரசியல் இருக்கிறதெல்லாம் வழிகேடு இல்லையா, அரசியல் இருக்கிறவர் மார்க்கம் பேசலாமா என்று கேட்பாங்க. மார்க்கம் பேசுறதுக்கு என்ன தகுதி வேணும் தெரியுமா? அதற்குரிய இல்மும் ஃபிக்ஹும் இருக்கணும், அதுதான் தகுதி. உங்களுக்கு அது இல்ல, அதுல குறைபாடு இருக்கு. இல்லைன்னா சுத்தமா இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அஹ்லுல் ஹதீஸுடைய உசூலுல் ஃபிக்ஹ் உங்களுக்கு தெரியல, அஹ்லுல் ஹதீஸுடைய ஃபிக்ஹ் உங்களுக்கு தெரியல. குறிப்பாக ஃபிக்ஹுல் அகல்லியாத், சிறுபான்மையினருக்கான ஃபிக்ஹ் என்பது உங்களுக்கு தெரியல.
இதெல்லாம் தெரியாதப்போ தெரியாத விஷயங்கள்ல தெரிஞ்சவர் மாதிரியே தலையிட்டு அளவுக்கு அதிகமா பேசுறீங்க. இதன் அடிப்படையில இவங்க வழிகேடு, அவங்க வழிகேடு, இவங்க மன்னேஜ்ல இல்ல என்றெல்லாம் பேசியிருக்கேன். உண்மையில மன்னேஜ்ல இல்லாம அப்பப்ப வெளியே போறது நீங்க தான். அப்பப்ப தான் சொன்னேன். நீங்க ஒட்டுமொத்தமா மன்னேஜ் விட்டு வெளியேறி விதத்துக்காரர் ஆயிட்டீங்கன்னு நான் சொல்லல. ஆனால் அப்பப்ப தடுமாறுறீங்க. இந்த தடுமாற்றம் தொடர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விதத்துகள் வர ஆரம்பிக்கலாம். ஆனா ஏற்கனவே நீங்க ஃபிக்க பொறுத்த வரைக்கும் அலுல் ஹதீஸினுடைய உசூலுல் ஃபிக்லியோ இல்லங்கிறது உங்களுடைய பேச்சுகள்ல இருந்தே திரும்ப திரும்ப வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் இதெல்லாம் எங்க எடுத்து பேசுறேன்? உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருக்கிறத வச்சுதான் பேசுறேன். உங்களை பத்தி ஏதோ ரகசியமா துருவி ஆராய்ச்சி உங்களை தனிப்பட்ட ரீதியா பின்தொடர்ந்தெல்லாம் கண்டுபிடிக்கல. நீங்க பப்ளிக்ல போறீங்க பாருங்க ஃபேஸ்புக் போஸ்ட், அதுல தான் நீங்க பேச 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 உங்களுடைய அறியாமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்க பேச்ச குறைச்சீங்கன்னா வேணா நீங்க தப்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பேசுறீங்களோ எவ்வளவு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறியாமை அப்படியே வெளிப்படுது. அது அறியாம வெளிப்படுறதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவு பேர் அறியாதவங்களா இருக்கிறாங்க. நீங்க அறியாம இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன அப்படின்னா அது பிரச்சனை இல்ல. எப்போ அது பிரச்சனை? உங்களுடைய அறியாமையை நீங்க அறிவுங்கிற மாதிரி கல்விங்கிற மாதிரி காட்டி, நீங்க ஒரு கல்வியாளருங்கிற மாதிரி காட்டி, உங்க பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் உருவாகி அதை நீங்க வச்சுட்டு என்ன பண்றீங்க? காரைக்கால்ல ஒரு பள்ளிவாசல் உடைச்சிட்டு தனி பள்ளிவாசல் கொண்டு போறீங்க. அந்த பள்ளிவாசல் எங்க? அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல புதுசா ஒரு இடம் வாங்கி பள்ளிவாசல் கட்டுறீங்க. அது அங்க விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் காரைக்கால்ல ஏற்கனவே நீங்க இருந்த அந்த மஸ்ஜிதுக்காரங்க ஒரு ஹிப்து மதர்சா, குரான் மனப்பாட மதர்சா நடத்திட்டு இருக்காங்க. இப்ப ஏட்டிங் போட்டியா போன வாரம் நீங்களும் ஒரு ஹிப்து மதர்சா திறந்து வச்சிருக்கீங்க. ஒரு பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல நீங்க எதுக்கு இன்னொரு பள்ளிவாசலை திறக்கிறீங்க? பள்ளிவாசல் இல்லாத இடத்துல போய் திறக்க வேண்டியது தானே? ஹிப்து மதர்சா ஏற்கனவே அந்த ஊர்ல இருக்கும்போது நீங்க எதுக்கு அந்த ஊர்ல திறக்கிறீங்க? ஹிப்து மதர்சா, குரான் மனப்பாட மதர்சா இல்லாத ஊர்ல போய் திறக்க வேண்டியது தானே? இதெல்லாம் எதுக்கு? இதான் உங்களுடைய அரசியல். நீங்க பண்றீங்க பாத்தீங்களா? இதுதான் அரசியல். நாங்க பண்றது நேர்மையானது, மன்னஜுக்கு உட்பட்டது, உலமாவுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டது. எந்த ஆளும் குரான் சொன்ன அடிப்படையில இயங்கக்கூடிய பள்ளிவாசல்ல நீங்க கோச்சிக்கிட்டு நீங்க பக்கத்திலேயே பள்ளிவாசல் இன்னொன்னு கட்டலாம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. எந்த ஆளையும் குரான் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த ஊர்ல ஒரு ஹிப்து மதரசா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அங்கிருந்து உங்க பிள்ளைங்க உங்க கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடிய ஃபேன் பாய்ஸுடைய பிள்ளைங்க எல்லாம் வெளியே எடுத்து தனியா ஒரு ஹிப்து மதரசா ஆரம்பிக்கிறதுக்கு ஃபத்வா கொடுத்தாங்க. தொழுகையில நீங்க குரான் ஹதீஸ் அதாவது சலஃப் மனஹஜை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய இமாம் பின்னாடி இருந்து தொட மாட்டேங்கிறீங்க. சரி, அந்த இமாமுக்கு தான் ஓத தெரியாது, வேற ஒரு இமாம் நிக்கிறாரு, உங்க பார்வையில் அவர் ஓத தெரியாது. அவர் ஓதுற முருகா தான் ஓதுறாரு, சில தவறுகள் தான் இருக்குது. மற்ற ஹாஃபிதுகள் இமாமத்துல நின்னாலும் கூட நீங்க பின்னாடி நிக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் ஹவாரிஜுடைய போக்கு இல்லையா? உங்ககிட்ட தான் ஹவாரிஜுடைய தன்மை இருக்குது, உங்ககிட்ட தான் அரசியல் இருக்குது. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? அடுத்தவங்கள ஹவாரிஜ்ங்கிறீங்க, அடுத்தவங்க அரசியல் செய்யறாங்கன்றீங்க. இப்ப நாங்க கட்சியில இருந்து தேர்தல் அரசியலை சந்திச்சு செய்யாத அரசியல் எல்லாம் நீங்க ஜமியத் அலைஹிஸ் உள்ள உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. காரைக்கால இருந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பள்ளியுடைய ஜமாத்தை உடைக்கிறீங்க. ஜமாத்தை உடைக்கிறவங்க யாரு? உங்க பாஷையில சொன்னா அது ஹவாரிஜ். நான் உங்களை காரிஜ்னு சொல்லல. ஆனா நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அவர் வரைவு இலக்கணம் தீர்ப்பு, அது அப்படியே உங்களுக்கு பொருந்தும். பள்ளிவாசலோட ஜமாத்தை உடைக்கிறீங்க, தனி பள்ளிவாசல் கட்டுறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மசாலாவுல தானே, திரை என்றைக்கு அப்படிங்கிறதுல தானே. அந்த விஷயத்துல மட்டும் அவங்கள விட்டு நீங்க தனிச்சு இருந்துட்டு மற்ற விஷயங்களை ஒன்றா இருக்கலாம் தானே? ஏன் இருக்க மாட்டீங்க? அந்த ஒரு விஷயத்துல அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, அவங்க வழிகேடர்கள், மன்னஜு சலஃப் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தமா? சலஃபனுடைய அகீதா கிதாபுகள் உள்ளது என்ன? விதத்துக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் பின்னாடி நின்று தொழ வேண்டும் அப்படிங்கிறது தானே. சஹீஹுல் புகாரியில இமாம் புகாரி பாடத்தலைப்பு போட்டு கொடுத்திருக்கிறாங்க தானே. சஹாபாவில் அப்துல்லா இப்னு உமர் போன்றவர்கள் ஹவாரிஜ் பின்னாடி நின்று தொழுது இருக்கிறாங்க தானே. அந்த பள்ளிவாசல் விட்டு நோந்து போனாங்களா? அக்கீதத்து தஹாவியா இன்னும் பல அகீதா கிதாபுகளை விதத்துக்காரோட இமாமத்து பின்னாடி நின்று தொழுவோம் என்று இல்லையா? நீங்க அந்த பள்ளிவாசல் விட்டு உடைச்சிட்டு போறீங்க. நீங்க உண்மையான சலஃபியாக இருந்தால் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலை மூடி விட்டு நீங்க அந்த பள்ளிவாசலுக்கு வரணும். அந்த இடத்தை விட்டு பள்ளிவாசலே இல்லாத ஆனா மக்கள் பள்ளிவாசலை தேடிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல போய் நீங்க பள்ளிவாசல் உருவாக்கணும். எந்த ஊர்ல குரான் சொன்ன அடிப்படையில ஹிப்து மதர்சா இல்லையா அந்த ஊர்ல போய் உருவாக்கணும். காரைக்கால் பக்கத்துல நாகூர் இருக்கு, நாகப்பட்டினம் இருக்கு, அங்கே கூட சலஃபிகள் இருக்கிறாங்க, அங்கே போய் கூட நீங்க உருவாக்கலாம். நீங்க செய்யறதுல என்ன? இருக்கிற ஜமாத்துகளை உடைப்பது. பள்ளிவாசல் ஜமாத்தை உடைப்பீங்க, முழு ஜமியத்தையுமே ஒரு முழு அமைப்பையுமே நீங்க விதத்துக்காட்ட அறிவிப்பீங்க. இதெல்லாம் சலஃப் மன்னஜா? எந்த சலஃபி அறிஞருடைய வழிகாட்டுதல் இதை நீங்க செய்யறீங்க?
எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை நீங்க செய்யறீங்க? நீங்க செய்யறது பச்சை அரசியல். நீங்க அரசியல் கட்சியில இல்ல, ஆனா நீங்க செய்யறதெல்லாம் அரசியல். நான் அரசியல் கட்சியில இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், நான் மன்ஹஜுக்கு உட்பட்டு இயங்குறேன். ஏன்னா சலஃபி உலமா இது கொடுத்த ஃபத்வாக்கள் எனக்கு தெரியும். சலஃபி உலமா இது காண்பித்த வழிகாட்டுதல் எனக்கு தெரியும். அஹ்லே ஹதீஸ் அதுக்கு முன்னால் இந்தியாவுடைய அஹ்லே ஹதீஸ் சலஃபி உலமா செஞ்சது எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நாங்க இயங்கிட்டு இருக்கிறோம், இந்திய முஸ்லிம்களுடைய நன்மைக்காக. இல்லையா? முதல்ல உங்களுடைய அரசியலை நிறுத்துங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. இத்தகில்லா, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அந்த ஹசன் அலி உமரிய கண்மூடித்தனமா பின்பற்றி கொண்டு அரசியல் இருக்கிறார் அப்படின்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா? அந்த ஃபேன் பாய்ஸுக்கு நான் சொல்றேன், விசிறிகளுக்கு நான் சொல்றேன், ஐயா நீங்க தப்பான ஒரு ஆளை நம்பிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர். அவர் அஹ்லுல் ஹதீஸுடைய உசூலுல் ஃபிக்ஹையும் அறியாதவர், அஹ்லுல் ஹதீஸுடைய ஃபிக்ஹையும் அறியாதவர். குறிப்பா இந்திய சூழல்ல என்ன விதமான ஃபிக்ஹ் இருக்கணுமோ அதையும் அறியாதவர். சிறுபான்மைக்கான ஃபிக்ஹ் சுத்தமா தெரியாதவர். அவர் செய்து கொண்டிருப்பதெல்லாம் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் வடிகேடர் 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 அப்படின்னு. அவர் ஒரு துப்பாக்கி ஒண்ணு வச்சிருக்கிறார். நெஜ துப்பாக்கி இல்லைங்க, நீங்க உடனே அவரை பத்தி அவதூறா சொல்லிட்டு எல்லாம் சொல்ல வேணாம். அவர் மன்ஹஜ் அப்படின்ற பேரு ஒரு துப்பாக்கி மாதிரி பயன்படுத்துறார், ஒரு ஆயுதமா பயன்படுத்துறார். அதுக்குள்ள இஜ்மா அப்படின்ற ஒரு குண்டை போட்டு பாக்குறவங்க எல்லாம் சுட்டு தள்ளுறாரு. நீ இது பாரு வெளியே போயிட்ட, உன்ட்ட இஜ்மா இல்ல, நீ மன்ஹஜ்ல இல்ல அப்படிங்கிறாரு. மன்ஹஜும் இஜ்மாவும் மக்களை நேர்வழிக்கு திரட்டக்கூடிய விஷயங்கள். இஜ்மாங்கிறது மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு கருவி. ஆனா அதையே வச்சுக்கிட்டு மக்களை பிளவுபடுத்துறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட மோசடிக்காரராக இருக்கும். மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தீன்ல மோசடி செய்யக்கூடியவராக இருப்பீங்க. அல்லாஹ்வுக்கு பயந்துக்கு. ஹசன் அலி உமரி அவரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய இந்த மதரசா பட்டதாரிகள், அதற்கு பிறகு ஹசன் அலி உமரிக்கு ஃபேன் பாய்ஸா இருக்கக்கூடிய அந்த கடின விசிறிகள், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க. உங்களுக்கு மார்க்க கல்வி இல்ல, தயவு செய்து முறையா படிங்க. குறிப்பா அஹ்லுல் ஹதீஸ் வல் அஸருடைய தாவா என்னன்றது உங்களுக்கு தெரியல, அதோட உசூலுல் ஃபிக்கோ தெரியல. ஹசன் அலி உமருடைய முந்தைய போஸ்ட் அடிப்படையில அவருக்கு உசூலுல் ஃபிக் தெரியல அப்படிங்கிறது அவர் வார்த்தைகளை வெளிப்பட்டுச்சு. இந்த போஸ்ட் அடிப்படையில அவருக்கு ஃபிக் இல்ல, குறிப்பாக இந்திய சூழலுக்கான ஃபிக் என்னன்றது அவருக்கு தெரியாதுங்கிறது வெளிப்படுது. ஹசன் அலி உமரி அவர்களே, நீங்கள் இன்னும் பேசுங்க, உங்களுடைய அறியாமை இன்னும் வெளியே வரும். அப்பதான் நீங்க யாருங்கிறத மக்களுக்கு இன்னும் தெளிவாக அடையாளம் காட்ட முடியும். இன்ஷா அல்லாஹ் நீங்க பேசினா நான் சந்தோஷப்படுறேன். உங்களுடைய அறியாமை வெளிப்படுது. ஆனா உண்மையில நான் சந்தோஷப்படுறேன்னா இல்ல, நான் வருத்தப்படுறேன், ரொம்பவே வருத்தப்படுறேன். ஏன்னா நான் அவங்களுடைய எதிரி அல்ல. உண்மையான சந்தோஷம் எனக்கு இல்ல. ஆனா எந்த சந்தோஷம், ஆஹா தன்னுடைய தான் அறியாதவர் என்பதை மக்கள்கிட்ட அவர் வெளிப்படுத்துறார், நாம் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என் வேலையை நீங்க சுலபப்படுத்துறீங்க, எளிமையாக்குறீங்க, அந்த வகையில தான் எனக்கு சந்தோஷம். ஆனா ஒரு மனிதர் வழிகேட்டுல இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது நபி வழி அல்ல. ஒரு மனிதர் தவறு செய்வதை பார்த்து சந்தோஷப்படுவது நபி வழி அல்ல. அது உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், இவன் மன்னஞ்சில இல்ல, அவன் வழி கேட்டுட்டான்னு சொல்றது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு இல்ல. எனக்கு என்ன இருக்கு? மதசால போய் இத்தனை வருஷம் படிச்சீங்க, அதுக்கு மேல இன்னும் 3 வருஷம் படிச்சீங்க, இன்னும் போய் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளவு முயற்சி எடுத்தோம், அந்த கல்வி இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப இவ்வளவு காலம் ஒரு நஷ்டமான காலகட்டம் இல்லை. ஒரு மனிதன் மார்க்க ரீதியா தவறு செய்வது, மார்க்க ரீதியா வடிகட்டு போறதுங்கிறது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம். அதுவும் தாவா துறையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வடிகேட்டுல போறவங்களை பார்த்து வருத்தம் தான் படும். உண்மையிலே எனக்கு வருத்தம் தான். என்னோட வேலையை நீங்க சுலபமாக்கி வைக்கிறீங்க, ஆனா அது உண்மையான சந்தோஷம் என்று சொல்ல முடியாது. உண்மையிலே எனக்கு கவலையும் வருத்தம் தான் இருக்குது. உங்களை நீங்க சரி செய்து கொள்ளுங்க. உங்களுடைய இந்த அரசியலை விடுங்க. எனக்கு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, நான் செய்யக்கூடிய அரசியல் உலமா அனுமதித்த அரசியல். நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் உலமா ஹராமாக்கிய அரசியல். பள்ளிவாசல் ஜமாத்துகளை பிளப்பது, நேர்வழி ஆசைப்பட்டு அதுல இருக்கிறோம்னு வெளிப்படையா அறிவிக்கக்கூடிய மக்களை வழிகேடர்கள் என்று சொல்றது, இதெல்லாம் உலமா ஹராம் என்று தீர்ப்பு கொடுத்த அரசியல். அந்த அரசியலை விட்டு வெளியே வாங்க, இஹ்லாஸோடு செயல்படுங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவே சொன்னேன், உங்களுடைய கல்வில என்ன இருக்குதுங்கிறது மனிதர்களாக எங்க யாருக்கும் தெரியாது, நம்முடைய ரப்பு தான் அறிந்தவர்கள். ஆனால் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் இஹ்லாஸ் இல்லாதவருடைய பேச்சாகவும் இஹ்லாஸ் இல்லாதவருடைய செயலாகவும் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க, கல்வில இருக்குது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், ஆனா உங்களுடைய பேச்சு செயல் அடிப்படையில தான் நாங்க இந்த உலகத்துல உங்கள் மீது தீர்ப்பு கொடுப்போம் என்று சொன்னாங்க. அதுதான் சலஃபனுடைய அசல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய சலஃப், அவங்களுடைய அசல் தான். உங்களுடைய பேச்சும் செயலும் இஹ்லாஸ் உடையவராக இல்லை, அது சலஃப் மன்ஹஜின் உடையவருடைய பேச்சும் செயலும் அல்ல. அஹ்லுல் ஹதீஸினுடைய உசூலுல் ஃபிக்கும் அறிந்தவருடைய பேச்சும் செயலும் அல்ல. நீங்கள் தௌபா செய்யுங்கள்,
நேர் வழியை நோக்கி திரும்புங்கள். சில விஷயங்களை நீங்க நேர் வழியில இருக்கிறீங்க, எந்த விஷயங்களை நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறீர்களோ அதில் திரும்புங்கள். அல்லாஹ் நீங்கள் நேர் வழியை அடைவதற்கு உங்கள் மீது கருணை செய்ய வேண்டும். யாரெல்லாம் தடுமாறி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கருணை செஞ்சு நேர் வழியை காண்பித்து அந்த நேர் வழியில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்த வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.